छारी जय राधा माधवा कुंजाधारी जय राधा माधवा कुंज बिहारी गोपी जन वल्लभा गिरिवरधारी गोपी जन वल्लभा गिरिवरधारी यशोदानंदन व्रज जन रंजन यशोदानंदन व्रज जन रंजन यामुना तीरा वनचारी यामुना तीरा वनचारी हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे नमो विष्णुपादाय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिनिति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे பகவத்கீதை வேத இலக்கியங்களின் சாரம். ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னுடைய பக்தனும் நண்பனுமான அர்ஜுனனுக்கு 50 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இந்த பகவத்கீதை என்ற உபனிஷத்தை உபதேசமாக வழங்கினார். உபதேசம் என்பது பொதுவாக சண்டையை நிறுத்துவதற்கானது. ஆனால் கிருஷ்ணர் குருக்ஷேத்திர யுத்த களத்தில் அர்ஜுனனுக்கு செய்த இந்த உபதேசம் சண்டையை நிறுத்துவதற்கானதன்று, சண்டை செய்வதற்கானது. அர்ஜுனன் தனக்கு எதிராக கூடியிருந்த நபர்கள் எல்லாருமே தன்னுடைய உறவினர்கள், நண்பர்கள், நலன் விரும்பிகள், சகோதரர்கள். இவர்களுக்கு எதிராக தான் யுத்தம் செய்யணுமான்னு யோசித்து மோகமடைந்து மூர்ச்சை அடைந்து க்ஷத்திரியனுக்கான எல்லா இயல்புகளையும் இழந்து நான் யுத்தம் செய்ய மாட்டேன்னு சொல்லி யுத்த களத்தை புறக்கணிக்க எண்ணினான். அந்த சமயத்துலதான் ஸ்ரீ கிருஷ்ணர் கீதைங்கிற இந்த உபதேசத்தை வழங்கினார். பகவத் கீதை, பகவத் என்ற வார்த்தை பகவன் என்று அழைக்கப்படும் சம்ஸ்கிருத சொல்லின் 6ஆம் வேற்றுமை உருபு. பகவான், பகவத். பகவத் என்ற வார்த்தைக்கு பகவானுடைய என்பது பொருள். பகவானாலேயே பாடப்பட்ட பாடல் இது. உலகத்துல எத்தனையோ உபதேசங்கள் நாம கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த உபதேசங்கள் அரசருக்கும் இடையில நடந்திருக்கலாம், அல்லது அரசருக்கும் ஒரு முனிவருக்கும் நடந்திருக்கலாம், அல்லது முனிவருக்கும் உபதேசங்கள் நடந்திருக்கலாம்.
அல்லது ஏதோ ஒரு உன்னதமான ஒரு புருஷருக்கும் இன்னொரு உன்னதமான புருஷருக்கும் இடையில நிகழ்ந்த ஒன்றாக இருக்கும். ஆனா இங்க பகவானே நேரடியாக தன்னுடைய பக்தனுக்கு உபதேசிக்கிறார். அதுதான் இந்த பகவத்கீதை. இதுல மொத்தம் 700 ஸ்லோகங்கள் இருக்கு. இந்த 700 ஸ்லோகங்களும் தான் வேத இலக்கியங்களுடைய சாரம். 4 வேதங்கள் இருக்கு, 108 உபனிஷத்துக்கள் இருக்கு, 18 புராணங்கள், 2 இதிகாசங்கள். இதுதான் வேதம் சார்ந்த இலக்கியங்கள் அல்லது நேரடி வேத இலக்கியங்கள். இந்த மொத்த வேத இலக்கியங்களுக்கும் சாரமாக இந்த பகவத்கீதை பேசப்படுகிறது. காரணம், வேத இலக்கியங்கள் என்னென்ன விஷயங்களை எல்லாம் மனித சமுதாயத்திற்கு கற்றுக் கொடுக்கிறதோ இந்த ஒட்டுமொத்த விஷயங்களின் சாரத்தையும் இந்த கீதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறதுனால மொத்த வேத இலக்கியங்களுடைய பிரதிநிதியாக பகவத்கீதையானது அறியப்படுகிறது. பொதுவா இது இந்து சமுதாயத்துடைய புனித நூலா அறியப்பட்டாலும் இது வேத இலக்கியங்களுடைய சாரமாக இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி புனித நூலாக அங்கீகரித்திருக்கிறார்கள். மேலை நாடுகள், இந்த மேலை நாட்டு மதங்கள் இதன் ஆதிக்கம் இந்தியாவுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு மதத்துக்காரங்களும் ஒரு புனித நூலை முன்னிறுத்தும் போது இந்து சமுதாயத்திலையும் நமக்கும் ஒரு புனித நூல் வேணும்னு சொல்லி பண்டிதர்களுக்கு இடையில சர்ச்சை ஏற்பட்டது. குறிப்பா காசி நகர பண்டிதர்களுக்கு மத்தியில கிறிஸ்தவர்கள் தன்னுடைய விவிலியம் பைபிளை புனித நூலாக முன்னிறுத்தினார்கள். இஸ்லாமியர்கள் குரான் என்ற நூலை முன்னிறுத்தினார்கள். பௌத்தர்கள் பீட்டகம், தம்ம பீட்டகம், அதிதம்ம பீட்டகம் என்று அழைக்கப்படக்கூடிய அபிதம்ம பீட்டகம், பீட்டக நூல்களை தம்முடைய புனித நூலாக முன்னிறுத்தினார்கள். ஆதி கிரந்தத்தை சீக்கியர்கள் முன்னிறுத்தினார்கள். செயின்ட் அவெஸ்தா என்ற நூலை சொராஸ்டர், அதாவது ஜெராதுஷ்டர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய மதத்தவர்கள் முன்னிறுத்தினார்கள். உலகத்துல 10 விதமான மதங்கள் இருக்கு. தாவோ, ஷிண்டோ, கன்ஃபியூசியஸ், எல்லா மதங்களும் தன்னுடைய புனித நூல்களை முன்னிறுத்தும் போது இந்து சமயத்திற்கு எல்லா வேத இலக்கியங்களையும் தொட்டு பேசுற மாதிரி, எல்லா வேத இலக்கியங்களுடைய சாரமாக அறியப்படுற மாதிரி ஏதாவது ஒரு புத்தகம் இருந்தா அதை நம்முடைய சமய நூலாக, புனித நூலாக அங்கீகரிக்கலாம்னு காசி நகர பண்டிதர்கள் விவாதம் செய்யும் போது கடைசியில பலவிதமான சர்ச்சைகள் உருவானது. சிலர் ராமாயணத்தை முன்னிறுத்தினார்கள், சிலர் ரிக்வேதத்தை முன்னிறுத்தினார்கள், சிலர் குறிப்பிட்ட உபனிஷத்தை முன்னிறுத்தினார்கள், சிலர் மகாபாரதத்தை முன்னிறுத்தினார்கள். கடைசியில பற்பல சண்டைகளுக்கு அப்புறம், பிரச்சனைகளுக்கு அப்புறம் காசி நகர பண்டிதர்களுக்கு இடையில ஒரு ஏகோபித்த மனதோட எல்லாரும் பகவத்கீதையை இந்து சமுதாயத்துடைய புனித நூலாக முன்னிறுத்தி அங்கீகரித்தார்கள். இந்த கீதை 700 ஸ்லோகங்கள் கொண்ட ஒரு இலக்கியம். இது மகாபாரதத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒன்று. ராமாயணத்துல 24,000 ஸ்லோகங்கள் இருக்கு. மகாபாரதத்துல 1,10,000 ஸ்லோகங்கள், ஏறக்குறைய 1.25 லட்சம் ஸ்லோகங்கள் இருக்கு. 1.25 லட்சம் ஸ்லோகங்கள் கொண்ட இந்த மகாபாரதத்திலிருந்து அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் குருக்ஷேத்திர யுத்த பூமியில உபதேசித்த அந்த உபதேசங்களை மட்டும் அப்படியே உறுதி எடுத்தோம்னா அதுதான் பகவத்கீதை. இது மகாபாரதத்துடைய ஒரு பகுதி. இந்த கீதையை ஏன் யுத்த காலத்துல உபதேசிக்கணும்? பலருக்கு இந்த கேள்வி வரலாம். இதுக்கு காரணம் இருக்கு. யுத்த காலத்துலதான் உபதேசிக்கணுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சது. இதுக்கு ஏன் பகவத்கீதைன்னு பேர் வைக்கப்பட்டது? இதுக்கு கிருஷ்ண கீதைன்னு பேர் வச்சிருக்கலாம், அல்லது அர்ஜுன கீதைன்னு பேர் வச்சிருக்கலாம், அல்லது குருக்ஷேத்திர கீதைன்னு பேர் வச்சிருக்கலாம், அல்லது மகாபாரத கீதைன்னு பேர் வச்சிருக்கலாம். ஏன் பகவத்கீதைன்னு பேர் வைக்கணும்? அதுக்கும் காரணம் இருக்கு. கிருஷ்ணர் தான் ஸ்வயம் பகவான், பகவானாலேயே சொல்லப்பட்டதுனால இதுக்கு பகவத்கீதை
அப்படின்னு பெயர் சூட்டப்பட்டிருக்கு. அதாவது கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள்ங்கிறது அங்க தெள்ள தெளிவாக நிரூபணம் ஆகிறது. ஏன் அர்ஜுனனை கிருஷ்ணர் தேர்ந்தெடுத்தார்? அர்ஜுனன் ஒரு அரசன் கூட கிடையாது, ஒரு இளவரசன் தான். அர்ஜுனனுடைய அண்ணன் தான் அரசன். வேற யாரையோ தேர்ந்தெடுக்கலாம், க்ஷத்ரியன் அல்லாத ஒரு பிராமணரை, உத்தம பிராமணரை தேர்ந்தெடுக்கலாம். தவ வாழ்க்கையிலையும் துறவு மனப்பான்மையிலையும் தலை சிறந்து விளங்கக்கூடிய ஏதோ ஒரு ரிஷியை கிருஷ்ணர் தேர்ந்தெடுத்துக்கலாம். ஏன் அர்ஜுனனை தேர்ந்தெடுத்தார்? அர்ஜுனன் தான் கிருஷ்ணருக்கு நெருக்கமான நண்பன் மற்றும் பக்தன். அதனால்தான் கிருஷ்ணர் அர்ஜுனனை தேர்ந்தெடுத்தார். ஏன் யுத்த பூமியை தேர்ந்தெடுத்தார்? அர்ஜுனனும் கிருஷ்ணரும் நண்பர்கள். வேற எங்கேயோ உபதேசித்திருக்கலாம், யுத்தத்துக்கு வர்றதுக்கு முன்னால உபதேசித்திருக்கலாம், அல்லது அரண்மனையில உபதேசித்திருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு வனத்துல உபதேசித்திருக்கலாம். ஏன் யுத்த பூமியில, அதுவும் அபாயகரமான ஒரு சூழ்நிலையில, போருக்கான இசைக்கருவிகள் எல்லாம் முழக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஏன் கிருஷ்ணர் இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில உபதேசித்தார்? காரணம், யுத்தகளம் தான் இந்த உலகத்துல ஒரு அபாயகரமான இடம். அபாயகரமான சூழ்நிலையில, ஜட வாழ்க்கையில மரணத்தை பற்றியும் பிறப்பு பற்றியும் விவாதிக்கப்படணும்னா அதுக்கு இந்த இடம் ஒரு பொருத்தமான இடமா இருக்கும். இந்த கீதையில மொத்தம் 18 அத்தியாயங்கள் இருக்கு. அர்ஜுன விஷாத யோகம், சாங்கிய யோகம், கர்ம யோகம், ஞான யோகம், சந்நியாச யோகம், ஆத்ம சம்யம யோகம் அல்லது தியான யோகம், ஞான விஞ்ஞான யோகம், அக்ஷர பிரம்ம யோகம், ராஜ வித்யா ராஜ குஹ்ய யோகம், விபூதி யோகம், விஸ்வரூப தர்ஷன யோகம், பக்தி யோகம். அடுத்தபடியா க்ஷேத்திர க்ஷேத்ரஜ்ஞ விபாக யோகம், குணத்ரய விபாக யோகம், புருஷோத்தம யோகம், தெய்வ அசுர சம்பத் விபாக யோகம், ஸ்ரத்தாத்ரய விபாக யோகம், மோக்ஷ சந்நியாச யோகம். இப்படி 18 யோகங்கள் இருக்கு. யோகம், யோகம் என்ற சம்ஸ்கிருத வார்த்தைக்கு படிக்கட்டு அப்படின்னு அர்த்தம், அல்லது பாலம் அப்படிங்கிறது அர்த்தம். நம்மையும் இறைவனையும் இணைக்கக்கூடிய பாலத்துக்கு தான் யோகம் அப்படின்னு பேர். தமிழ்ல யோகம்ங்கிற வார்த்தைக்கு பொதுவா அதிர்ஷ்டம்னு அர்த்தம். ஆனா அந்த மாதிரியான அர்த்தத்துல இங்கு புரிந்து கொள்ளப்படக்கூடாது. யோகம் என்ற வார்த்தைக்கு படிக்கட்டு அல்லது பாலம் என்று பொருள். இறைவனையும் நம்மையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலம். கீதையில எல்லாமே யோகங்களாதான் சொல்லப்பட்டிருக்கு. வேத வியாசர் இந்த மாதிரிதான் இந்த அத்தியாயங்களுக்கு பெயர் சூட்டி இருக்கிறார். நான் யுத்தம் செய்ய மாட்டேன் அப்படின்னு புலம்பிக் கொண்டிருந்தான் அர்ஜுனன். அர்ஜுனனுடைய புலம்பல்கள் எல்லாம் அர்ஜுன விஷாத யோகம். இந்த குருக்ஷேத்திர யுத்தத்தால மொத்த மனித குலமுமே நாசம் அடைஞ்சிரும். வர்ணாசிரமம் சீர்குலைந்து வர்ண சங்கரம் என்ற எளிநிலை உருவாகிவிடும். மொத்த மனித சமுதாயத்துடைய அமைதியும் ஒற்றுமையும் சீர்குலைந்து மனித சமுதாயம் மொத்தத்திலையும் ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்படும். இந்த மானிட சமுதாயத்துடைய நன்மை கருதி இந்த யுத்தம் வேண்டான்னு சொல்லி அர்ஜுனன் பற்பல வாதங்களை முன்வைத்து புலம்ப ஆரம்பிக்கிறான். இதுதான் பகவத்கீதையுடைய முதல் அத்தியாயம், அர்ஜுன விஷாத யோகம். அத்தியாயம் 2 சாங்கிய யோகம். ஆன்மா அழியறதில்ல,
சரீரம் தான் அழிகிறது. சரீரத்திற்கும் ஆன்மாவுக்கும் இடையில உள்ள வித்தியாசத்தை பற்றி ஸ்ரீ கிருஷ்ணர் 2வது அத்தியாயத்துல உபதேசித்து இன்ன பிற 16 அத்தியாயங்களுடைய சாரத்தையும் 2வது அத்தியாயத்திலேயே கிருஷ்ணர் பேசி முடிக்கிறார். அதனால்தான் இந்த அத்தியாயத்திற்கு கீதையின் உட்பொருள் சுருக்கம் என்று பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் வியாக்கியானம் கொடுத்திருக்கிறார். 2வது அத்தியாயத்திலேயே மீதி வரப்போற 16 அத்தியாயங்கள்ல நான் சொல்ல போற விஷயத்த ஸ்ரீ கிருஷ்ணர் சுருக்கமாக சொல்லி முடிச்சிட்டார். சரீரம் வேற, ஆன்மா வேற. ஆன்மா அழியறதே இல்லை, ஆனா சரீரம் அழிஞ்சே தீரும். அதனால இந்த யுத்த களத்துல இந்த நபர்கள்லாம் கொல்லப்படுறது மூலமா இவர்களுக்கான தண்டனை உறுதி செய்யப்படுகிறது. அதே நேரத்துல ஆன்மா கொல்லப்படுறது இல்லைங்கிற விஷயத்த ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த 2வது அத்தியாயத்துல அற்புதமான முறையில அர்ஜுனனுக்கு விளக்கம் கொடுக்கிறார். அத்தியாயம் 3 கர்மயோகம். விதிக்கப்பட்ட கடமைகளை இந்த உலகத்துல எல்லாரும் செய்யணும். இந்த கடமையிலிருந்து விலகக்கூடிய நபர்கள் வர்ணாசிரமத்திலிருந்தே விலக்கப்படுவார்கள். அவர்கள் நாகரிக சமுதாயத்திலிருந்து வீழ்ச்சி அடைவார்கள். ஆகவே விதிக்கப்பட்ட கடமைகளை எல்லாரும் செய்யணும். குறிப்பா க்ஷத்திரியர்கள் தனக்கான கடமையை செய்தால் மட்டும்தான் மற்ற வர்ணத்தவர்கள் தமக்கான கடமையை ஒழுங்காக செய்வார்கள். வாழ் எடுத்தா மட்டும்தான் மனித சமுதாயத்துல மற்ற வர்ணத்தவர்கள் தத்தமது கடமையை ஒழுங்காக செய்வார்கள். அரசன் முன் உதாரணம் காட்டினால் மட்டும்தான் மனித சமுதாயத்துல இன்ன பிற வர்ணத்தவர்கள் தத்தமது கடமைகளை ஒழுங்காக நிறைவேற்றி மனித சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்காக, ஆன்மீக முன்னேற்றத்திற்காக பாடுபடுவார்கள். ஆகவே அரசன் தம்முடைய கடமையை ஒழுங்காக செய்ய வேண்டும். இதுதான் 3வது அத்தியாயம். அத்தியாயம் 4 ஞான யோகம். நாம செயல்பட்டா மட்டும் போதாது, கடமையை நிறைவேற்றினா மட்டும் போதாது, ஞானத்தோட செயலாற்றணும். ஞானமில்லாத உழைப்பு பாராட்டத்தக்கதன்று. யாரும் கழுதையோட உழைப்பை பாராட்ட மாட்டாங்க. காரணம் அது ஞானம் இல்லாத ஒரு மிருகம். அந்த மாதிரி கிருஷ்ணன் நம்மை கடமையாற்ற சொல்லல. ஆன்ம ஞானம் மனித வாழ்க்கையில அபிவிருத்தி செய்யப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இந்த ஆன்மீக அறிவை குருசீட பரம்பரை மூலமாக நாம் பெற வேண்டும் என்று இந்த அத்தியாயத்தில் சொல்லப்படுகிறது. ஞானம் என்பது, அறிவு என்பது கடைசியில் ஆன்மாவை பற்றிய அறிவு. இந்த உலகத்துல எந்த அறிவை நாம வளர்த்திருக்கலாம் அல்லது வளர்க்காம கூட இருக்கலாம். எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. எல்லாரும் வரலாறு படிச்சிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எல்லாரும் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதெல்லாம் படிச்சிருக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. எல்லாரும் எல்லா அறிவுலையும் தேர்ச்சி பெற்ற நபர்களா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எல்லாருக்கும் வேத அறிவு எல்லாருக்கும் அவசியம் கிடையாது. ஒரு நபர் ரிக்வேதத்துல தேர்ச்சி பெற்றிருக்கலாம், ஒரு நபர் யஜுர்வேதத்துல தேர்ச்சி பெற்றிருக்கலாம், அல்லது பௌதிக கல்வியில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறை சார்ந்த அறிவுல தேர்ச்சி பெற்றிருக்கலாம். ஆனா கடைசியில எல்லா அறிவை பெற்றிருந்தோம், ஏன் வேத அறிவே பெற்றிருந்தோம் கூட நாம இந்த சரீரம் கிடையாது, ஆன்மாங்கிற அறிவுல ஒரு கருத்துல ஒருத்தனுக்கு உடன்பாடு இல்லாத பட்சத்துல அவன் அறிவுடையவன் கிடையாது. கடைசியில அறிவுங்கிறது ஆன்மாவை பற்றிய அறிவு. நவீன காலத்துல மக்கள் ஜட அறிவுல தேர்ச்சி பெற்றவர்களா இருக்கிறார்கள். ஒரு நபர் எவ்வளவுதான் ஜட அறிவுல தேர்ச்சி பெற்றிருந்தாலும் கடைசியில தன் ஆன்மான்னு ஒரு நபர் உணராத வரைக்கும் அவன் கல்வி அறிவற்ற ஒரு முட்டாளாகத்தான் கருதப்பட வேண்டும். 4வது அத்தியாயத்தின்படி கடைசியில அறிவு என்பது ஆன்மாவை பற்றிய அறிவு. அத்தியாயம் 5 சந்நியாச யோகம். பற்றற்ற நிலையில ஒவ்வொரு ஜீவனும் செயலாற்ற வேண்டும். கடைசியில பற்றுதல் தான் பந்தத்திற்கு காரணமாக அமைகிறது. இந்த பிறப்பு இறப்புங்கிற சம்சார சாகரத்துல நாம தொடர்ந்து சுழல்வதற்கு, உழல்வதற்கு இந்த பற்றுதான் காரணமாக அமைகிறது. கடைசியில வயிற்றுக்கு உணவளிப்பது கைக்கு விதிக்கப்பட்ட கடமை என்பது போல பரமாத்மாவுடைய சேவையில ஈடுபடுறதுதான் ஜீவனுக்கு
உண்மையான திருப்தி, ஆனந்தம், மகிழ்ச்சி, இது எல்லாம் கடைசியில ஜீவன் பரமாத்மாவுக்காக செயலாற்ற வேண்டும், அதாவது கடவுளுக்காக செயல்பட வேண்டும். தன்னுடைய எல்லா உலக இச்சைகளையும் தியாகம் செய்து கிருஷ்ண உணர்வுக்காக, கிருஷ்ணருக்காக ஜீவன் செயலாற்ற வேண்டும். இதைத்தான் சந்நியாசம்னு சொல்லுவோம். பொதுவா சந்நியாசங்கிறது துறவரத்தை குறிச்சாலும் கடைசியில எல்லா விஷயங்களையும் கிருஷ்ணரை பற்றுவதற்காக மற்ற விஷயங்கள் மேல உள்ள பற்றுதலை நாம கைவிட வேண்டும். சமணர்களுடைய பற்றின்மை ஏற்புடையது கிடையாது. அவர்கள் கடைசியில ஆடையை கூட துறந்துருவாங்க. அவர்கள் நாஸ்திகவாதிகள். ஆனா நம்முடைய சனாதன தர்மத்தை பொறுத்த வரைக்கும் சந்நியாசம் என்ற வார்த்தை இறைவன் மீது பற்றை வளர்ப்பதற்காக உலக விஷயங்கள் மீதான பற்றை அறுத்தறிய வேண்டும். அதுதான் கடைசியில சந்நியாசம். அத்தியாயம் 6 தியான யோகம். அதாவது இது அஷ்டாங்க யோகம். யம, நியம, ஆசன, பிராணாயாம, பிரத்யாகார, தாரண, தியான, சமாதி என்று அழைக்கப்படும் பழங்கால யோக முறை. இது இந்த யுகத்துக்கு ஒத்து வராத ஒரு முறை. இருந்தாலும் கிருஷ்ணர் இந்த விஷயத்தை உபதேசிக்கிறார். கடைசியில பல யோகங்களை ஸ்ரீ கிருஷ்ணர் பேசுறதுக்கு என்ன காரணம்னா, எல்லா யோகங்களை விட பக்தி யோகம் தான் உயர்ந்ததுன்னு நிரூபிக்கிறதுக்காக தான் மற்ற யோகங்களை கிருஷ்ணர் பகவத்கீதையில பேசியிருக்கிறார். அந்த அடிப்படையில 6வது அத்தியாயத்துல அஷ்டாங்க யோகத்தை கிருஷ்ணர் பேசியிருக்கிறார். காட்டுக்கு போகணும், பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடிக்கணும், நதிகள்ல நீராடணும், உயரமாகவோ அல்லது தாழ்வாகவோ இல்லாத ஓர் இடத்தை தேர்ந்தெடுத்து அதுல மான் தோலை விரிக்க வேண்டும். அதில் அமர்ந்து மூக்கு, கழுத்து, தலை, சரீரம் இவற்றை நேராக வைத்தமர்ந்து யோக முறையை பயிற்சி செய்ய வேண்டும் என்று ஸ்ரீ கிருஷ்ணர் தியான யோகத்தை அங்கு விளக்கமாக சொல்கிறார். கடைசியில இந்த யோகம் இந்த யுகத்திற்கு ஒத்து வராத ஒன்று. இருந்தாலும் தியான யோகமும் வேத கலாச்சாரத்துடைய ஒரு அங்கம். கடைசியில ஒரு யோகி, ஒரு உண்மையான யோகி என்றால் கிருஷ்ண பக்தன் தான் உண்மையான யோகிங்கிறத ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த 6வது அத்தியாயத்திலேயே தெளிவுபடுத்தி, காட்டுக்கு சென்று செய்யக்கூடிய அஷ்டாங்க யோக முறை அதை விட மேன்மையானது பக்தி யோகம்ங்கிறத ஸ்ரீ கிருஷ்ணர் 6வது யோகத்திலேயே, அதாவது அத்தியாயத்திலேயே தெளிவுபடுத்தி இருக்கிறார். இது தியான யோகம். அத்தியாயம் 7 ஞான விஞ்ஞான யோகம். ஞானம்னா என்ன, விஞ்ஞானம்னா என்ன, இதுக்கான பதில் கிடைக்கும். கடைசியில விஞ்ஞானம்ங்கிறது ஆன்மாவை பற்றிய அறிவு. சாதாரணமான ஞானத்தையும் கிருஷ்ணர் சொல்லி இருக்கிறார் 7வது அத்தியாயத்துல. தெய்வீகமான, உன்னதமான, திவ்யமான அறிவையும் திவ்யமான ஞானத்தையும் கிருஷ்ணர் 7வது அத்தியாயத்துல சொல்லி இருக்கிறார். கடைசியில விஞ்ஞானம்ங்கிறது ஆன்மாவை பற்றிய அறிவை தான் குறிக்கும். பொதுவா நவீன கால மக்கள் விஞ்ஞானம் அப்படின்னாலே இந்த மாதிரி தட்டுமுட்டு சாமான்களை பற்றி படிப்பது, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், அணுவை பற்றி படிக்கிறது, நியூக்ளியர் பத்தி படிக்கிறது, அல்லது மெக்கானிக்கல் வாகனங்களை பற்றி படிக்கிறது, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இதைத்தான் மக்கள் விஞ்ஞானம்னு நினைப்பாங்க. ஆன்மீக சார்ந்த விஷயங்களை மெய்ஞானம் அப்படின்னு சொல்லி எதையாவது சொல்லி புறந்தள்ளுவாங்க. ஆனா கடைசியில விஞ்ஞானம்ங்கிற வார்த்தை சம்ஸ்கிருத இலக்கண அகராதியின் படி பார்க்கும்போது அது ஆன்மாவை பற்றிய அறிவு. கடைசியில அதுதான் திவ்யமான அறிவு. இந்த உலகத்துல ஒரு நபர் எந்த அறிவை வளர்த்திருந்தாலும் சரி, வளர்க்காட்டாலும் சரி, அது ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனா தன்னை ஆன்மாவா உணராத பட்சத்துல எந்த அறிவை நாம பெற்றிருந்தாலும் கூட அது உபயோகமற்றதுதான். 7வது அத்தியாயத்துல இருந்து கிருஷ்ணர் ஆன்மாவை பற்றி மட்டும் இல்லாம தன்னை பற்றியும் பேச ஆரம்பிக்கிறார். அதாவது பரமாத்மாவான கிருஷ்ணர் தன்னை பற்றி 7வது அத்தியாயத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்துகிறார். கடைசியில முதல் 6 அத்தியாயங்கள்ல ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னை பற்றி அதிகமா பேசல. கொஞ்சம் இடங்கள்ல மட்டும் நான் தான் இறைவன், நான் ஒவ்வொரு யுகத்திலையும் அவதரிக்கிறேன்னு சில இடங்கள்ல கொஞ்சம் மேம்போக்கா சொல்லியிருப்பார். ஆனா ஆழமாக சொல்லல. ஒரு சரீரத்தை விட்ட உடனே ஜீவன் இன்னொரு சரீரத்தை ஏற்றுக்கொள்கிறான்ங்கிற விதி 2வது அத்தியாயத்துல கிருஷ்ணர் சொன்னாலும் அது கிருஷ்ணருக்கானது கிடையாது.
அது ஒரு கட்டுண்ட ஜீவனுக்கானது. அதனால 2வது அத்தியாயத்துல பேசப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒரு ஜீவனை பற்றிய அறிவு தான். அதே மாதிரிதான் 3வது அத்தியாயம் 4, 5, 6 எல்லாமே இந்த முதல் 6 அத்தியாயங்கள். 4வது அத்தியாயத்துல சில இடங்கள்ல தன்னை கடவுள்னு வந்து கிருஷ்ணர் வந்து சொல்லி இருக்கிறார். ஆனா 10வது அத்தியாயத்துல இருந்துதான் தன்னை முழுமுதற் கடவுளாக நேரடியாகவே கிருஷ்ணர் வந்து விவரிக்கிறார் தன்னை பற்றி. 7வது அத்தியாயத்துல கிருஷ்ணர் தன்னை பற்றியும் பேச ஆரம்பிக்கிறார். தன்னுடைய நிலை வந்து மிக மிக உயர்ந்தது. தான் தான் இந்த சிருஷ்டியை சிருஷ்டித்த நபர். ஏறக்குறைய அந்த கருத்துக்களை வந்து பேச ஆரம்பிக்கிறார். இதுதான் கடைசியில விஞ்ஞானம், பகவத் விஞ்ஞானம். கடைசியில ஆன்மாவை பற்றி கடவுளை பற்றி படிக்கிறதுக்கு பேர் தான் விஞ்ஞானம்னு சொல்லணும். அதுதான் கடைசியில விஞ்ஞானம்ங்கிற வார்த்தைக்கே அர்த்தம். சாதாரணமான அறிவெல்லாம் உலகியல் அறிவு தான். நவீன காலத்துல மக்கள் சில விஷயங்களை வந்து விஞ்ஞானம்னும் சில விஷயங்களை வந்து கற்பனைன்னும் முடிவு செய்யறாங்க. அந்த அடிப்படையில தான் கடவுள் ஆன்மாங்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் கற்பனை. ஆனா நவீன காலத்துல இந்த நுணுக்கமான உலகியல் அறிவுக்கு தான் விஞ்ஞானம் என்று நவீன கால மக்கள் வந்து பெயர் சூட்டி இருக்கிறார்கள். கடைசியில விஞ்ஞானம்ங்கிற வார்த்தை கடவுளை பற்றிய அறிவையே குறிக்கும். அதுதான் 7வது அத்தியாயம். அத்தியாயம் 8 அக்ஷர பிரம்மயோகம். ஏறக்குறைய இந்த சரீரத்தை எப்படி கைவிடுறதுங்கிற விஷயத்த வந்து கிருஷ்ணர் வந்து பேசுகிறார். மரணத்தை பற்றி, முக்தியை பற்றி, ஒரு யோகி எந்த நேரத்துல சரீரத்தை கைவிடும் போது அவன் முக்தி அடையறாங்கிற விஷயத்தை பற்றி கிருஷ்ணர் வந்து பேசுகிறார். ஏறக்குறைய எல்லாத்துடைய மூலமாக இறைவனே இருக்கிறார். அந்த இறைவனையே எண்ணிக்கொண்டு மரணிக்கக்கூடிய, மரணம் அடையக்கூடிய ஒரு யோகி தான் பக்குவமானவன்கிறத 8வது அத்தியாயத்துல வந்து சொல்லி இருக்கிறார். எந்த நேரத்துல எந்த உணர்வோட நாம மரணம் அடைகிறோமோ அதுக்கு ஏற்றாற் போலதான் நாம மறுபிறவியை அடைவோம். அதனால உணர்வை தூய்மைப்படுத்துறது தான் மனித வாழ்க்கையுடைய உத்தமமான குறிக்கோள்ங்கிறது 8வது அத்தியாயத்துல தெளிவுபடுத்தப்படுகிறது. அத்தியாயம் 9 ராஜ வித்யா ராஜ குஹ்ய யோகம். உலகத்திலேயே ரகசியமான பற்பல விஷயங்களை ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து உபதேசிக்கிறார். எந்த ரகசியத்தை நாம தெரிஞ்சிட்டோம்னா இதுக்கப்புறம் இந்த உலகத்துல வேற எதையுமே தெரிய வேண்டிய அவசியமே இல்லையோ அந்த அறிவை 9வது அத்தியாயத்துல வந்து சொல்லியிருக்கிறார். அத்தியாயம் 10ல இருந்துதான் கிருஷ்ணர் வந்து தன்னை பற்றி பேசுறார். இதுக்கு முன்னால பேசின விஷயத்தை விட இனி நாம் பேச போற விஷயம்தான் ரொம்ப முக்கியமானதுங்கிற மாதிரி கிருஷ்ணர் முதல் ஸ்லோகத்திலேயே 10வது அத்தியாயத்துல வந்து சொல்லியிருக்கிறார். இதுவரை பேசப்பட்ட விஷயங்களை விட இனி பேச போற விஷயங்கள் தான் மேலும் திவ்யமானதுன்னு கிருஷ்ணர் வந்து சொல்லியிருக்கிறார். காரணம் 10வது அத்தியாயத்துல இருந்து தன்னை பற்றி பேச போறார். முதல் 9 அத்தியாயங்கள்ல ஜீவாத்மாவை பற்றி தான். ஜீவாத்மாக்கள் கட்டுண்ட நிலையில எப்படி சரீரம் விட்டு சரீரம் போகுது, எப்படி விதிவசப்படுகிறான், எப்படி கர்மவசப்படுகிறான், எப்படி புண்ணிய செயல்களையும் மாற்றுகிறான், எப்படி பாவம் செய்வதற்கு உந்தப்படுகிறான், உந்தி தள்ளப்படுகிறான். இதெல்லாம் 2, 3 அத்தியாயங்கள்ல சொல்லப்படுகிறது. அடுத்து ஞானம், சந்நியாசம், இது எல்லாம் பேசப்படுகிறது. ஆனா 10வது அத்தியாயத்துல இருந்து கிருஷ்ணர் வந்து தன்னை பற்றி பேசுகிறார். முதல் 9 அத்தியாயங்கள்ல அதிகமா வந்து ஜீவாத்மாவை பற்றி தான் வந்து பேசப்பட்டிருக்கிறது. 10ல இருந்து கிருஷ்ணர் தன்னை பத்தி வெளிப்படுத்துகிறார். அர்ஜுனனுக்கு சந்தேகம். அதனால வந்து தன்னுடைய விஸ்வரூபத்தை வந்து கிருஷ்ணர் 11வது அத்தியாயத்துல காட்டி அந்த ரூபத்துல இருந்தே உபதேசத்தை கொடுக்கிறார். இது விஸ்வரூப தரிசன யோகம். 10வது அத்தியாயம் விபூதி யோகம். 10வது விபூதி யோகம். 11 விஸ்வரூப தரிசன யோகம். கிருஷ்ணர் வந்து தன்னுடைய ரூபத்தை, ஒட்டுமொத்த பிரபஞ்ச ரூபத்தை வந்து காட்டுறார். இந்த பிரபஞ்ச சிருஷ்டியில என்னென்ன அங்கங்கள்லாம் இருக்கு, ஒவ்வொரு மூல முடுக்கையும் வந்து கிருஷ்ணர் தன்னுடைய சரீரத்திலேயே அர்ஜுனனுக்கு வந்து காட்டிடுறார். அதுல இருந்து இந்த மொத்த சிருஷ்டியுமே கிருஷ்ணருடைய அங்கமா தான் இருக்கு. கிருஷ்ணர் இந்த சிருஷ்டியோட அங்கம் கிடையாது. அதுக்கு மாறா இந்த சிருஷ்டி தான் கிருஷ்ணருடைய அங்கம்ங்கிறது 11வது அத்தியாயத்துல வந்து தெளிவுபடுத்தப்படுகிறது. அத்தியாயம் 12 பக்தி யோகம். கடைசியில பக்தி தான் வந்து எல்லா யோகங்கள்லயும் உயர்வானது. அத்தியாயம் 13 க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞ விபாக யோகம். இந்த சரீரம்ங்கிறது என்ன, இந்த சரீரத்துல யார் யாரெல்லாம் இருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட சரீரத்தை நாம எதனால இந்த உலகத்துல ஏற்றோம்,
நாம செய்யக்கூடிய இந்த காரியங்களுக்கு யார் யாரு கடைசியில காரணமான நபராக இருக்கிறார்கள்? கடைசியில பரமாத்மாவுடைய அனுமதியின் பேர்ல தான் இந்த உலகத்துல நாம எந்த செயலையும் செய்ய முடியுங்கிறது 13வது அத்தியாயத்துல தெளிவுபடுத்தப்படுகிறது. அத்தியாயம் 14 குணத்ரய விபாக யோகம். 3 குணங்கள் இருக்கு இந்த உலகத்துல. சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். சத்வகுணத்துல நாம சத்வகுணத்தை வளர்த்து கொள்ளணும். சத்வகுணத்துல நாம செய்யப்படக்கூடிய செயல்கள் தான் நம்மை உலகியல் வாழ்விலிருந்து விடுவிக்கக்கூடிய தன்மையுடையது. ரஜோ மற்றும் தமோ குணங்களுடைய நிலைப்பாடு என்ன? அதாவது 3 குணங்கள் தான் இந்த மொத்த சிருஷ்டியுமே, மொத்த படைப்பையுமே ஆட்டி படைக்கிறது. இந்த முக்குணங்களை தவிர இந்த உலகத்துல வேற எதுவும் கிடையாதுங்கிறது 14வது அத்தியாயத்துல தெளிவுபடுத்தப்படுகிறது. இந்த 3 குணங்களும் தான் ஜீவராசிகளை தன்னுடைய கட்டுப்பாட்டுல வைப்பதற்கு முயற்சி செய்கிறது. சில நேரத்துல சத்துவகுணத்துக்கும் ரஜோகுணத்துக்கும் சண்டை சத்துவகுணம் கைப்பற்றி கொள்ளும். சில நேரத்துல ரஜோகுணம் கைப்பற்றி கொள்ளும். சில நேரத்துல தமோ குணத்துக்கும் ரஜோகுணத்துக்கும் சண்டை வரும். சில நேரத்துல ரஜோகுணத்துக்கும் சத்துவ குணத்துக்கும் சண்டை வரும். சில நேரத்துல சத்துவ குணத்துக்கும் தமோ குணத்துக்கும் சண்டை வரும். கடைசியில யாரு இந்த உயிர்வாளியை கைப்பற்ற போறதுங்கிற விஷயத்துல ஒரு போட்டி இருந்துகிட்டே இருக்கும். நீங்க பார்க்கலாம், சில நேரத்துல பாலஸ்தீனம் யாருக்கு சொந்தங்கிறதுல யூதர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் சண்டை, இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கு சண்டை, கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கும் சண்டை. இந்த மாதிரி மாத்தி மாத்தி சண்டை நடக்கும். அது மாதிரிதான் இந்த உலகத்துல உள்ள ஒரு உயிர்வாளியை சத்துவகுணமும் ரஜோகுணமும் தமோ குணமும் போட்டி போட்டு கொண்டு அந்த உயிர்வாளியை கைப்பற்றுவதற்கு முயற்சி செய்யும். கடைசியில நாம சத்துவகுணத்தை அபிவிருத்தி செய்து கொள்ளாத பட்சத்துல ஆன்மீக வாழ்க்கையில முன்னேற்றம் காண முடியாதுங்கிற விஷயத்துல நாம இந்த 14வது அத்தியாயத்துல தெளிவுபடுத்தப்படுவோம். அத்தியாயம் 15 புருஷோத்தம யோகம். எல்லா ஜீவர்கள்லயும் உத்தமமான புருஷர் பரம ஜீவனான கிருஷ்ணர். நாமும் ஜீவன் தான், கிருஷ்ணரும் ஜீவன் தான். ஆனா கிருஷ்ணர் பரம ஜீவன், பரம ஆத்மா. நாமளும் உயிர் பொருள் தான், கிருஷ்ணரும் உயிர் பொருள் தான். ஆனா 2 பேரும் ஒரே இனத்தை சார்ந்தவர்கள் தான். ஆனால் அவர் பெரியவர், காட் இஸ் கிரேட். ஆனா நாம மைன்யூட், நாம மிகச்சிறிய உயிர்வாளி. கிருஷ்ணர் மிகப்பெரிய உயிர்வாளி. நாம ஜீவாத்மா, கிருஷ்ணர் பரமாத்மா. நாம அணு ஆத்மா, கிருஷ்ணர் விபு ஆத்மா. நாம பிரம்மம்னு சொல்லிட்டோம்னா அவர் பரபிரம்மம் அப்படின்னு தான் சொல்லணும். கடைசியில கிருஷ்ணரே பரம புருஷோத்தம பகவான். இது 15வது அத்தியாயத்துல தெளிவுபடுத்தப்படுறது மட்டும் இல்லாம இறைவன் வசிக்கக்கூடிய மறுமை உலகம், அதுதான் உண்மை. இந்த ஜட உலகம்ங்கிற இம்மை பிரதிபலிப்பு தான். ஆன்மீக உலகம் தான் உண்மை. இந்த ஜட உலகம் இந்த ஆன்மீக உலகத்துடைய பிம்பம் அல்லது நிழல். இதுதான் 15வது அத்தியாயத்துல தெளிவுபடுத்தப்படுகிறது. அத்தியாயம் 16ல தெய்வ அசுர சம்பத் விபாக யோகம். எது எதெல்லாம் தெய்வீகமான குணம், எது எதெல்லாம் அரக்கர்களுடைய குணம். மனித சமுதாயத்துல 2 சுபாவம் உடைய நபர்களையும் நம்ம பார்க்கலாம். பொதுவா அசுரகுணமும் ஒரு நபருக்கு நிறைஞ்சிருக்கும், தெய்வீகமான சில குணங்களும் அவன்கிட்ட இருக்கும். நாம எது தெய்வீக குணம்ங்கிறத நாம முதல்ல புரிந்து கொள்ளணும். அதை புரிந்து கொண்டு அதை வளர்க்கறதுக்கு முயற்சி செய்யணும். அடுத்த அசுர குணம் எது எதுங்கிறத புரிந்து கொண்டு அதை கைவிடுவதற்கு நாம முயற்சி செய்யணும். ஸ்ரீல பிரபுபாதர் சொல்லியிருக்கிறார், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தை சார்ந்த நம்முடைய பக்தர்கள் எல்லாருமே தேவர்களுக்கு இணையான தெய்வீக குணங்களை அபிவிருத்தி செய்யறதுக்காக தான் இந்த இஸ்கான் இயக்கத்தை தான் ஆரம்பிச்சதா சொல்கிறார். அதனால இந்த தெய்வீக குணங்களின் பட்டியலை நாம கற்று அக்குணங்களை அபிவிருத்தி செய்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அத்தியாயம் 17 ஸ்ரத்தாத்ரய விபாக யோகம். விதவிதமா இந்த உலகத்துல நம்பிக்கைகள் இருக்கு. யார் யார் என்னென்ன குணத்துல இருக்கிறானோ அந்தந்த குணத்துக்கு ஏற்றாற் போல ஒரு குறிப்பிட்ட கடவுள் நம்பிக்கையும் ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கையும் இருக்கும். இந்த நம்பிக்கைகள் எல்லாம் கடைசியில குணத்தை பொறுத்துதாங்கிறது
17வது அத்தியாயத்துல தெளிவுபடுத்தப்படுகிறது. அடுத்தபடியாக அத்தியாயம் 18 மோக்ஷ சந்நியாச யோகம். சர்வதர்மான் பரித்தேட்ச மாமேகம் சரணம் ரஜா அகம் துவாம் சர்வ பாபேபிய மோக்ஷயிஷ்யாமி மாசுச்ச. கடைசியில ஒரு ஜீவன் கிருஷ்ணர் கிட்ட சரணாகதி அடையும் போது அவன் எல்லா பாவ விளைவுகள்ல இருந்தும் கழுவப்பட்டு தூய்மைப்படுத்தப்பட்டு அவன் முக்தி அளிக்கப்படுகிறான். அவனுக்கு முக்தி கிடைக்கிறது. கடைசியில எல்லா ஜீவராசிகளுமே கிருஷ்ணருடைய நித்தியமான தாசர்கள்ங்கிறதுனால அதுதான் ஒவ்வொரு ஜீவனுடைய சொரூப நிலை. அந்த நிலையை மறந்துட்டு தான் நாம இந்த ஜட உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த எளிய நிலையிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்வதற்கு எந்த விதமான நிபந்தனையும் இன்றி உடனடியாக நாம கிருஷ்ணர் கிட்ட சரணடையணும். இந்த சரணாகதி தத்துவமானது 18வது அத்தியாயத்துல பேசப்படுகிறது. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வேதத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லப்படுகிறதோ அத்தனை விஷயங்களையும் கிருஷ்ணர் இந்த கீதையில பேசுகிறார். பாடலாகவே பாடுகிறார். அதனால்தான் இதுக்கு கீதைன்னு பேர் வைக்கப்பட்டிருக்கு. கீதைங்கிற வார்த்தைக்கு பாடல் அப்படின்னு அர்த்தம். யுத்த காலத்துல பாட முடியுமானா அது கிருஷ்ணரால அது சாத்தியம்தான். கிருஷ்ணர் பாடினார், அத அர்ஜுனன் கேட்டான். இது வெறும் உபதேசம்னு எல்லாம் சொல்லப்படல. பகவத் உபதேசம்னு இதுக்கு பேர் கிடையாது. இதுக்கு பகவத்கீதைன்னு தான் பேரு. ஏன்னா கிருஷ்ணர் குருக்ஷேத்திர பூமியில யுத்த காலத்துல ஒரு 50 நிமிஷம் பாடி இருக்கிறார். இது பாடல். இந்த பாடல்கள்ல எல்லா யோகங்களும் அர்ஜுனனுக்கு உபதேசமாக கொடுக்கப்படுகிறது. வேதத்துல என்னென்ன யோகம் சார்ந்த பிரிவுகள்லாம் இருக்குதோ அது எல்லாமே இங்க இருக்கும். கர்மம், ஞானம், தியானம், சாங்கியம், என்னென்ன பிரிவுகள் ஆன்மீக பிரிவுகள்லாம் இருக்குதோ அவ்வளவு விஷயங்களும் இங்க சுருக்கமாக சாரமாக கிருஷ்ணர் பேசியிருக்கிறார். எப்படி ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு எப்படி பதமோ அது மாதிரி பகவத்கீதை படிக்கிறது மூலமா மொத்த வேதத்திலேயே என்ன இருக்குங்கிறத நாம தெரிந்து கொள்ளலாம். 700 ஸ்லோகங்கள் இந்த பகவத்கீதை. 700 ஸ்லோகங்களை படிக்கிறதுக்கு ஏறக்குறைய ஒரு 3 அல்லது 4 மணி நேரம் நம்ம ஸ்ரத்தையா இருந்து படிச்சோம்னா இந்த மொத்த பகவத்கீதையுமே படிச்சு முடிக்கலாம். இது ஒரு புரிந்து கொள்வதற்கு ஒரு கஷ்டமான இலக்கியம் எல்லாம் கிடையாது. பக்தி இருந்தா ஒரு ஜீவனுக்கு பகவத்கீதையை புரிந்து கொள்வது எந்த கஷ்டமும் இருக்காது. பக்தி இல்லாத ஜீவனுக்கு தான் இந்த பகவத்கீதைங்கிறது புரிந்து கொள்வதற்கு கடினமான ஒரு இலக்கியமாக இருக்கும். ஆனா பக்தர்களுக்கு இது எளிமையாக புரியக்கூடிய ஒரு புத்தகம்தான். கிருஷ்ணர் குருக்ஷேத்திர யுத்தத்துல இந்த யுத்தம் 18 நாட்கள் நடக்கிறது. முதல் நாள் யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஒரு மணி நேரம் இந்த உபதேசத்தை அர்ஜுனனுக்கு கொடுத்திருக்கிறார். அர்ஜுனன் இந்த உபதேசத்தை கேட்டதுக்கு அப்புறம்தான் தான் யுத்தம் செய்யணுங்கிற அந்த நிலையே ஏற்றுக்கொண்டான். அர்ஜுனனுக்கு யுத்தம் செய்ய விருப்பம் கிடையாது. தன்னுடைய தாத்தாவுக்கு எதிரா, தன்னுடைய ஆச்சாரியருக்கு எதிரா, தன்னுடைய சகோதரர்களுக்கு எதிரா, நலன் விரும்பிகளுக்கு எதிரா, நண்பர்களுக்கு எதிரா யுத்தம் செய்யணுமா, இவர்களை கொல்லணுமான்னு யோசிக்கும் போது அவனுக்கு அவனுடைய சத்திரிய இயல்புகள் எல்லாம் மறைஞ்சி அவன் சத்திரிய இயல்புகளை கைவிட்டு அவன் ஒரு விதமான மோகத்துக்கு மயக்கத்துக்கு ஆளான காரணத்தால அவனுடைய மயக்கத்தை தெளிய வைக்கிறதுக்காக தான் கிருஷ்ணர் இந்த உபதேசத்தை கொடுத்தார். நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி உபதேசம்ங்கிறது பொதுவா சண்டையை நிறுத்துறதுக்காக தான் இந்த உலகத்துல செய்யப்படும். ஆனால் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு செஞ்ச இந்த உபதேசம் சண்டையை நிறுத்துவதற்கானது கிடையாது, சண்டையை செய்வதற்காக. ஆகவே இந்த உபதேசம் ஏறக்குறைய அர்ஜுனனை இந்த யுத்த களத்துல யுத்தம் செய்வதற்கான ஒரு நிலைப்பாட்டிற்கு அர்ஜுனனை கொண்டு வர வைத்தது. அர்ஜுனன் அந்த நிலைக்கு வந்தான், யுத்தம் செய்யணுங்கிற மனப்பக்குவத்துக்கு வந்துட்டான். முதல்ல அர்ஜுனனுக்கு யுத்தம் செய்ய விருப்பம் கிடையாது. அப்படியே போயிடலாம், சன்னியாசத்தை எடுத்துட்டு போயிடலாம், இந்த ராஜ்ய சுகபோகம்லாம் சகோதரர்களை அனுபவிக்கட்டும்ங்கிற மனோபாவனையில தான் அர்ஜுனன் இருந்தான். ஆனால் கிருஷ்ணர் இந்த உபதேசத்தை செய்ததுக்கு அப்புறம்
ஒரு க்ஷத்திரியனா தன்னுடைய கடமையை ஆற்றணுங்கிற முடிவுக்கு அர்ஜுனன் வந்தான். கடைசியில எதுக்காக அர்ஜுனன் யுத்தம் செய்யணும்? ஆன்மா அழியறது இல்ல, சரீரம் தான் அழியும். சரீரம் அழியுது. அதனால சாங்கிய யோகத்தின் அடிப்படையில அர்ஜுனன் யுத்தம் செய்யணுமா? அல்லது கர்மயோகம் விதிக்கப்பட்ட கடமையை தான் க்ஷத்திரியன்கிறதுனால தன்னுடைய கடமை யுத்தம் செய்வதுங்கிறதுனால அந்த நிலைப்பாட்டுல அர்ஜுனன் யுத்தம் செய்யணுமா? கடைசியில அர்ஜுனன் எதுக்காக இங்க யுத்தம் செய்யணும்னா, அர்ஜுனன் பக்தன், கிருஷ்ணர் பகவான். பகவான் சொல்கிறார், அதனால பக்தன் சண்டை போடணும். கடைசியில அர்ஜுனன் கிருஷ்ணருடைய விருப்பத்துக்காக தான் இங்க சண்டை போடணுங்கிற மாதிரி நிலை நிரூபணமாகிறது. இந்த கீதை மனித சமுதாயத்துல 50 நூற்றாண்டுகளா விவாதிக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இந்த பகவத்கீதைக்கு எத்தனையோ பேர், லட்சக்கணக்கான பேர் இதற்கு வியாக்கியானம் எழுதியிருக்கிறார்கள். மனித சமுதாயத்துல பழைய காலத்துல ஒரு நபரை பண்டிதனாக ஏற்றுக்கொள்ளணும்னாலே அவன் பகவத்கீதைக்கு வியாக்கியானம் செய்திருக்க வேண்டும். நீங்க பார்க்கலாம், ஸ்ரீமத் பாகவதத்துக்கு அதிகாரப்பூர்வமாகவே இதுவரைக்கும் 2000 பேர் வியாக்கியானம் எழுதியிருக்கிறார்கள். குருசீட பரம்பரையை சார்ந்த நபர்களே 2000 பேர் வரைக்கும் ஸ்ரீமத் பாகவதத்திற்கு வியாக்கியானம் எழுதியிருக்கிறார்கள். ஆனா பகவத்கீதைக்கு அந்த மாதிரி கிடையாது. இன்னும் எண்ணற்ற நபர்கள் கீதைக்கு வியாக்கியானம் எழுதியிருக்கிறார்கள். அதிகாரப்பூர்வமான நபர்களும் வியாக்கியானம் எழுதியிருக்கிறார்கள். அதிகாரப்பூர்வமற்ற பண்டிதர்களும் வியாக்கியானம் எழுதியிருக்கிறார்கள். ஸ்ரீல பிரபுபாதர் மேலை நாடுகளுக்கு சென்று பிரச்சாரம் செய்யறதுக்கு முன்னால ஆங்கிலத்திலேயே, ஆங்கில மொழியிலேயே நூற்றுக்கணக்கான நபர்கள் பகவத்கீதைக்கு வியாக்கியானம் எழுதியிருந்தார்கள். இந்த மாதிரி மனித சமுதாயத்துல அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு பேசுபடு பொருளாக பகவத்கீதை இருக்கிறது என்றால் இது கிருஷ்ணராலேயே, ஸ்வயம் பகவானாலேயே நேரடியாக சொல்லப்பட்ட ஒரு இலக்கியம் என்பதால் தான். இந்த கீதை மகாபாரதத்துடைய ஒரு அங்கம். மகாபாரதம் பார்க்கலாம், 18 பருவங்கள் இருக்கு. ஆதி பருவம், சபா பருவம், இந்த மாதிரி 18 பருவங்கள் இருக்கு. சாந்தி பருவம், பீஷ்ம பருவம், இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி பல்வேறு பருவங்களாக பிரிக்கப்பட்ட மகாபாரதம் ஏறக்குறைய 1.25 லட்சம் ஸ்லோகங்கள். அதுல ஒரு 700 ஸ்லோகத்தை மட்டும் தனியா பிரித்து எடுக்கப்பட்டதுதான் இந்த கீதை. இந்த கீதை மகாபாரதத்துடைய ஒரு அங்கம் தான். இந்த குருக்ஷேத்திர யுத்தம் எதனால நடக்கிறது? இந்த பாரத நாட்டுல 2 இதிகாசங்கள் ரொம்ப முக்கியமானது. அதாவது 2 இதிகாசம் தான் இருக்கு. அந்த ஒன்று ராமாயணம், மற்றொன்று மகாபாரதம். இந்த ரெண்டுமே ஒரு 2 மிகப்பெரிய யுத்தத்தை மையமாக கொண்டு எழுதப்பட்ட ஒரு இலக்கியம். ராவணாதி ராட்சசர்களோட ராமர் செஞ்ச அந்த யுத்தம் ராமாயணத்துல, அந்த யுத்தத்தை மையமா வச்சுதான் அந்த இலக்கியமானது படைக்கப்படுகிறது. அதே மாதிரி குருக்ஷேத்திர யுத்தம், இத மையமா வச்சு எழுதப்பட்டதுதான் இந்த மகாபாரதம் என்ற இந்த இலக்கியம். இது ராமாயணத்தை விட 5 மடங்கு பெரிய இலக்கியம். இது ராமாயணம் நேரடியான பக்தி இலக்கியமாக அறியப்படுகிறது. ஆனா மகாபாரதம் நேரடி பக்தி இலக்கியம் கிடையாது. இல்ல தர்ம, அர்த்த, காம, மோக்ஷ எல்லா தரப்பட்ட மக்களுக்கான விஷயங்கள் இந்த மகாபாரதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் மகாபாரதத்துடைய ஒரு சிறப்பு என்னவென்றால், இறைவனாலேயே, முழுமுதற் கடவுளாலேயே நேரடியாக உபதேசிக்கப்பட்ட ஒரு உபதேசம் அதாவது பகவத்கீதை என்ற அந்த உபதேசம் இந்த இலக்கியத்துலதான், தர்மார்த்த காம மோட்சத்தை போதிக்கக்கூடிய, நேரடியான முறையில பக்தியை போதிக்காத இந்த இலக்கியத்துலதான் பகவத்கீதைங்கிற இந்த ஒப்புயர்வற்ற ஒரு இலக்கியமும் இருக்கு. இந்த இலக்கியத்தை நாம படிக்கும்போது இதுதான் ஆன்மீக வாழ்க்கையுடைய ஆரம்பமாக கருதப்படுகிறது. பகவத்கீதை படிக்காம யாருக்கும் ஆன்மீக அறிவு தெளிவுபடுத்தப்படாது. பகவத்கீதை ஒரு அவசியமான ஒரு இலக்கியம். பகவத்கீதை படிச்சாதான் நமக்கு பாகவதம் புரியும். பகவத்கீதை படிச்சாதான் உலகத்தில் உள்ள இன்ன பிற ஆன்மீக இலக்கியங்கள் எல்லாமே நமக்கு புரியும். கடைசியில் ஆன்மீக வாழ்க்கையுடைய ஆரம்ப பாடம் தான் இந்த பகவத்கீதை.
இது 2வது அத்தியாயத்துல இருந்து ஆரம்பிக்குது. நீ இந்த உடல் அல்ல, ஆன்மீகமான ஆத்மாங்கிறதுல அந்த அந்த வார்த்தையில இருந்துதான் ஆன்மீக பாடம் வந்து நமக்கு கிருஷ்ணர் வந்து கற்றுக் கொடுக்கிறார். நானோ நீயோ இங்க கூடியிருக்கக்கூடிய மன்னர்களோ யாரும் எதிர்காலத்துல இல்லாம போக போறது கிடையாது. கடந்த காலத்துல யாரும் இல்லாமல் இருந்ததும் கிடையாது. அங்க கிருஷ்ணர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், ஆத்மா நித்தியமானதுங்கிற கருத்தை வந்து உபதேசிக்கிறார். அதுல இருந்துதான் ஆன்மீக பாடமே ஆரம்பிக்குது. அந்த ஒரு ஸ்லோகம் தான் ஆன்மீக வாழ்க்கையுடைய ஏபிசிடி, அதாவது அக்ஷரம். கடைசியில வந்து கீதையை நாம தெளிவாக கற்பதன் மூலமாக நம்முடைய ஆன்மீக வாழ்வானது ஒரு தெளிவான இலக்கை நோக்கி செல்லும். முதல்ல நாம ஆன்மான்னு புரிஞ்சுக்கிடணும். ஆன்மா சம்பந்தப்பட்ட வாழ்க்கை தான் ஆன்மீக வாழ்க்கை. இந்த ஆன்மானா என்ன, இந்த உடல்ங்கிறது என்ன, இந்த உடலுடைய தன்மை என்ன, ஆன்மாவுடைய இயல்பு என்ன, இதையெல்லாம் புரிஞ்சாதான் நம்ம வந்து ஆன்மீக வாழ்க்கைக்குள்ளேயே நுழைகிறோம்னு அர்த்தம். அப்படி என்றால் பகவத்கீதை படித்தால் மட்டும்தான் நம்முடைய அறிவுல ஆன்மா பற்றியும் இந்த உலக வாழ்க்கை பற்றியும் ஆன்மீக வாழ்க்கையை பற்றியும் ஒரு தெளிவு பிறக்கும். எது எப்படி இருந்தாலும் பகவத்கீதையே ஆன்மீக வாழ்வின் ஆரம்ப பாடம். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். இன்னைக்கு வந்து பகவத்கீதைக்கான ஒரு அறிமுக வகுப்பை நான் வந்து உங்கள் மத்தியில வந்து பேசியிருக்கிறேன். நாளையிலிருந்து பகவத்கீதையுடைய முதல் அத்தியாயத்தை எந்த சூழ்நிலையில பகவத்கீதை உபதேசிக்கப்படுகிறது, இந்த குருக்ஷேத்திர யுத்தம் வந்து எப்படி மூண்டது, இந்த குருக்ஷேத்திர யுத்தத்துல அர்ஜுனனுடைய வாதங்கள் என்ன, கிருஷ்ணர் அடுத்து எந்த மாதிரியான வாதங்களை முன்வைத்து அர்ஜுனனுடைய அறியாமையை போக்கப் போகிறார், இந்த மாதிரி பகவத்கீதையுடைய முதல் அத்தியாயத்தை நாளையிலிருந்து நாம வந்து படிக்கலாம். இதுவரைக்கும் பேசிய விஷயங்கள்ல ஏதேனும் கேள்விகள், சந்தேகங்கள், சர்ச்சைகள் இருந்தா நீங்க கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ளலாம். ஹரே கிருஷ்ணா. கேள்வி, சந்தேகம்? ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. பிரபு, கர்மாவுக்கும் விதிப்படி நடக்குது அப்படின்னு சொல்றாங்கல்ல பிரபு, அதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பிரபு? கர்மம்ங்கிறது நாம செஞ்சது, அந்த செஞ்ச செயலுக்கு ஏற்றாற் போல நம்முடைய எதிர்கால வாழ்க்கை அல்லது நிகழ்கால வாழ்க்கை அமையும். கர்மம்ங்கிறது பாவத்தையும் குறிக்கும், புண்ணியத்தையும் குறிக்கும். இந்த பாவ புண்ணிய விளைவுகள் தான் விதி, அவ்வளவுதான். ஹரே கிருஷ்ணா. ஓகே பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹலோ பிரபு, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். சிலர் எல்லாம் வந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க, சிலர் எல்லாம் மேடைகளில் பேசுறாங்க. குருஷேத்திர போர் நடந்த காலத்துல இரு சேனைகளுக்கு மத்தியிலே இப்படி உரையாடல் நடந்தது சொன்னா அதுக்கு நேரமோ அவகாசமோ கிடையாது, இதுக்காக யாரும் காத்திருக்க மாட்டாங்க. இந்த பகவத்கீதைங்கிறது இடைச்சர்கள் இடையில செய்யப்பட்ட ஒரு விஷயமே தவிர அது நடந்திருக்க வாய்ப்பில்லைன்னு சொல்றாங்க. அதை பற்றி தங்களுடைய கருத்து? இடைச்சர்கள்னு சொல்றதை விட அதுல என்ன பகவத்கீதையில என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுங்கிறதுல அவங்களுக்கு ஒரு தெளிவு வந்தா அது இடைச்சர்கள் இல்லைன்னு புரிஞ்சுக்கிடுவாங்க. அதாவது வந்து ஒரு ஈ வந்து என்ன செய்யும்னா அமிர்த கிண்ணத்துல போய் உட்கார்ந்துட்டு யோசிக்கும், நான் இதுல விழுந்தா செத்துருவனா அப்படின்னு சொல்லி. அதை யோசிக்க கூடாது. ஏன்னா அது இருக்கிறது வந்து அமிர்தம், அதுல விழுந்தே குடிக்கலாம். அது மாதிரிதான் பகவத்கீதை இடைச்சல்களா அல்லது நேரடியான உண்மையிலேயே சொல்லப்பட்டதாங்கிறத நாம வந்து அதை படிச்சாதான் தெரியும். கடைசியில ஏன்னா பெரிய ஆச்சாரியர்கள் வந்து ராமானுஜரோ மத்வாச்சாரியரோ சங்கராச்சாரியரோ யாருமே இதை மறுக்கலையே. நம்ம இந்து சமுதாயத்துல பிறந்த 3 ஆச்சாரியர்கள், நவீன கால ஆச்சாரியர்கள், இந்த 3 ஆச்சாரியர்களுமே பகவத்கீதைக்கு வியாக்கியானம் எழுதி இருக்கிறார். ராமானுஜர், மத்வர், சங்கரர். இந்த 3 ஆச்சாரியர்களை விட
சிறந்த கல்விமான்கள் இந்த உலகத்துல வேற யாரையுமே நீங்க சொல்ல முடியாது. இவர்களுக்கு இணையான பண்டிதர்கள் வந்து யாருமே கிடையாது. இதெல்லாம் சும்மா இவங்க எல்லாம் இப்ப பேசிக்கிறது, தெற்பெருமைக்காக மேடையில பேசுறது, புத்தகத்துல எழுதிக்கிறது, இதை விட உண்மை கிடையாது. தெரியும், இருந்தாலும் தங்களுடைய கருத்து என்னங்கிறதுக்காக கேட்கலாம். என்னுடைய கருத்து ஒரே கருத்து தான். ராமானுஜர், மத்வாச்சாரியார், சங்கராச்சாரியார் இவர்களுக்கு இணையான பண்டிதர்கள் இந்த உலகத்துல வந்து கலியுகத்துல கிடையவே கிடையாது. இந்த 3 ஆச்சாரியர்களும் பகவத்கீதையை வந்து முன்னிறுத்திருக்கிறார்கள். அது அது ஒன்னே போதும். இது வேதத்தோடைய அங்கம் தான், இடைச்செருகள் கிடையாதுங்கிறது. ராமானுஜர் எழுதியிருக்காரு கீதா நாசிகவாதிகள், கீதா பாஷ்ய எழுதி நம்பிக்கை இல்லாதவங்க எல்லாம் எதையாவது உளருவாங்க. அதெல்லாம் நம்ம கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதை நாம வந்து காது கொடுத்து கேட்கணுங்க அவசியமே இல்லை, இல்லைங்களா? சொல்றவங்க எதையாவது உளறிட்டு இருப்பாங்க. நீங்க சரியாவே உண்மையான அதையெல்லாம் நம்ம சட்டம் பண்ண கூடாது. அதுதான் கரெக்ட். நம்மளுக்கு சொன்ன ஆச்சாரியர்கள் என்ன சொன்னாங்களோ அதுதான் கரெக்ட். இதெல்லாம் கிடையாது. அதாவது இந்த மாதிரி பகவத்கீதை இடைச்சர்கள் அப்படின்லாம் சொல்லக்கூடிய நபர்களை நாம வந்து இதெல்லாம் காதுலயே வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. இது வந்து நம்முடைய காதுல சில நேரத்துல கொசு வந்து ரீங்காரம்பிடும். அதை வந்து நாம பொருட்படுத்தவே மாட்டோம். அது மாதிரிதான் இதெல்லாம். நல்லது. ஹரே கிருஷ்ணா. நன்றி. ஹரே கிருஷ்ணா. லக்ஷ்மி சவுந்தரராஜன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. பிரபு, இப்போ பழமையான பகவத்கீதை ஒரு புக் இருக்கு நம்ம வீட்டுல. இப்ப நம்ம இது உண்மை உருவில் ஒரு புக்கு நம்ம பிரபுபாதர் வச்சிருக்கிற புக்கு. இதுல எது படிக்கலாம்? அப்படி ஒப்பிடும் போது எதுல நம்ம கண்டுபிடிக்க முடியும் பிரபு இது கரெக்ட் அது தப்புன்னு? கிருஷ்ணர் எப்படி சொன்னாரோ, அர்ஜுனன் எப்படி புரிஞ்சிட்டானோ, அதாவது கிருஷ்ணரால சொல்லப்பட்ட இந்த கீதையுடைய கருத்தை வந்து கொஞ்சம் கூட மாற்றி அமைக்காம உள்ளது உள்ளபடி யார் சொன்னாங்களோ அது வந்து பகவத்கீதை. அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒன்றுதான். அதே நேரத்துல குரு சீட பரம்பரையிலயும் அது வரணும். குரு சீட பரம்பரையில வந்த நபராலதான் அந்த பகவத்கீதைக்கு வியாக்கியானம் எழுதப்பட்டிருக்கணும். அதே நேரத்துல உள்ளது உள்ளபடி அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கணும். அவ்வளவுதான். அது எதுவா இருந்தாலும் நீங்க படிக்கலாம் இல்லைங்களா பிரபு? ஓகே பிரபு. பகவத்கீதை நமக்கு தவறு ஏற்பட வாய்ப்பு இல்லை. நீங்க படிங்க முதல்ல, அதுக்கப்புறம் தவறு ஏற்படுறதுலாம் அப்புறம். நான் கூட என் வாழ்க்கையில முதல்ல படிச்சது வந்து மாயாவாதிகளால உரை எழுதப்பட்ட, சங்கர சம்பிரதாயத்தை சார்ந்தவர்களால உரை எழுதப்பட்ட பகவத்கீதை தான் நான் முதல்ல படிச்சேன். அதுக்கப்புறம் தான் பகவத்கீதை உண்மையுறியில் படிச்சேன். அதாவது எது எப்படி இருந்தாலும் பகவத்கீதையை நீங்க படிக்கணும், அவ்வளவுதான். படிச்சுட்டு எதிர்காலத்துல வந்து எது சரி எது தப்புங்கிறத புரிஞ்சுக்கலாம். படிக்காமலே கண்டிப்பா பிரபு. இல்ல நமக்கு வந்து இப்போ நமக்கு எப்படின்னா பிரபு, உடனே நமக்கு வந்து அறிவுரை சொல்ல யாரும் இல்ல. சோ நம்ம அறிவை கொண்டு நம்ம படிக்கிறோன்றப்போ தப்பா எதையாவது எடுத்து படிச்சிட வேண்டாம் அப்படின்ற நோக்கத்துக்கு தான் நான் கேட்டேன் பிரபு. படிக்கிறத ஒழுங்கா கரெக்டானதே படிப்போம் அப்படின்னு. கரெக்டா தப்பா முதல்ல பகவத்கீதை படிக்கணும், அவ்வளவுதான். சரிங்க பிரபு. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது கேள்வி, சந்தேகம்? எதுவும் இல்லையா? எல்லாரும் தூங்கிட்டீங்களா? 12 மணி தானே ஆச்சு. இல்ல, தூங்கல. நல்லா இருந்தது, எல்லாம் நல்லா விளக்கமா இருந்தது, புரிஞ்சது நல்லா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. நல்லா புரியுற மாதிரி இருந்துச்சு பிரபு, நல்லா இருந்துச்சு பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. அப்ப லாஸ்ட்ல தான் முக்தி இத பத்தி சொல்றாரா பிரபு? கடைசி முக்திங்கிற ஒரு விஷயத்துல நமக்கு நம்பிக்கை வரணும்னா அவ்வளவு விஷயங்கள் தெளிவுபடுத்தப்படணும்ல. நம்ம ஆன்மாங்கிறது தெளிவுபடுத்தப்படணும். நம்ம ஜட வாழ்க்கையில சிக்கி சீரழிஞ்சிட்டு இருக்கோங்கிறது தெளிவுபடுத்தப்படணும். நம்ம எப்படி இதுல இருந்து விடுபடுறோங்கிறத மார்க்கத்தை வந்து சொல்லி ஆகணும். இந்த மார்க்கத்திலேயே நிறைய மார்க்கங்கள் இருக்கு, இதுல எது சரியான மார்க்கம்ங்கிற அந்த பக்தி உபதேசிக்கப்படணும். கடைசியில எல்லாம் தெளிவுபடுத்தப்பட்டுதான் அங்க முக்தி தத்துவம் வந்து பேசப்படணும். எடுத்த உடனே முக்தியை பத்தி பேசினா அது யாருக்கும் புரியாது. பொதுவா நீங்க உலகத்துல, வெளி உலகத்துல போயிட்டு முக்தின்னு நீங்க பேசுனீங்கன்னா மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, செத்து போறதுதான் முக்தின்னு நினைப்பாங்க. அதாவது இந்த உடம்ப விடுறதுதான் முக்தின்னு நினைப்பாங்க. சாகிறத வந்து முக்தின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. பொதுவா மக்கள் இந்த மாதிரி தவறான முறையில புரிஞ்சுக்கிறதுக்கு காரணம்,
அவங்களுக்கு வந்து ஆன்மா மேலே நம்பிக்கை கிடையாது. ஆன்மா மேல நம்பிக்கை இருந்தாதான் அவன் ஆன்மீகவாதி. தான் இந்த உடல் தான், ஆன்மான்னு ஒண்ணும் கிடையாது, இந்த உடலோட எல்லாம் முடிஞ்சு போகுதுன்னு நினைக்கிறவன் வந்து நாஸ்திகவாதி. அவனுக்கு முக்திங்கிறது என்னன்னா செத்து போறதுதான் முக்தி, இல்லாம போறது. இல்லாம போறது முக்தி கிடையாது. நம்முடைய இயல்பு நிலையை அடையறதுக்கு பேர் தான் முக்தி. யா, ஹரே தேங்க்யூ கிருஷ்ணா. வேற ஏதாவது கேள்வி, சந்தேகம்? ஹரே கிருஷ்ணா பிரபு. இன்னொரு கொஸ்டின் பிரபு. யா. பிரபு, இப்போ ஒரு மனிதன் உயிரை விடுறதுக்கு முன்னாடியே அடுத்து அவன் வந்து என்ன மாதிரியான உடலை எடுக்க போறான் அப்படின்னு தீர்மானம் பண்ணின உடனேதான் அவன் உயிரை விடுறான் அப்படின்னு இருக்குல்ல பிரபு. சொல்லுங்க. அது எப்படி பிரபு? இப்போ பௌதீக சிந்தனையிலே இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான உடல், ஆன்மீக இதுல இப்போ ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை சொல்லிக்கிட்டே ஒருத்தர் இறந்து போறாங்கன்னா அவனுக்கு அடுத்த பிறவி என்ன மாதிரியான உடல் அப்படின்னு தீர்மானம் பண்ணுவாங்களா பிரபு? தீர்மானம் நம்ம பண்ண முடியாது, அது இயற்கை தீர்மானம் பண்ணும். நம்முடைய கையில கிடையாது. நாம இந்த உடலை விடுறதோ அல்லது வந்து ஏற்றுக்கொள்வதோ அது நம்முடைய கையில கிடையாது. இயற்கை தான் அதை செஞ்சு முடிக்கும். ஆனா நம்முடைய விருப்பத்தின்படி தான் அது நடக்கும். நம்ம நல்ல விருப்பங்களை அபிவிருத்தி செஞ்சிருந்தோம்னா இயற்கை நல்ல சரீரத்தை கொடுக்கும். உணர்வு களங்கமடைஞ்ச நிலையில இருந்ததுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இழிவான உடம்பு தான் நமக்கு கிடைக்கும். தீர்மானிக்கிறது கடைசியில நாம தான். ஆனா அதுக்கான ஏற்பாட்டை செய்யறது வந்து ஜட இயற்கை. யாரும் இந்த உலகத்துல தாய் தந்தையரை தேர்ந்தெடுத்துலாம் பிறக்கிறது கிடையாது. அப்படி பிறக்கவும் முடியாது. அது ஜீவனுடைய கண்ட்ரோல்ல, கட்டுப்பாட்டுல கிடையாது. அது வந்து இயற்கையோட, பிரகிருதியோட கட்டுப்பாட்டுல இருக்கு. கடைசியில வந்து ஜீவனுக்கும் பகவானுக்கும் அதுதான் வித்தியாசமே. பகவான் ஸ்வயம் அவரே விருப்பப்பட்டு இந்த உலகத்துல பிறப்பார், அவதரிக்கிறார். தாய் தந்தையர்களை தேர்ந்தெடுத்து அவரே வர்றார். ஆனா ஜீவனுக்கு அது சாத்தியம் கிடையாது. ஜீவன் தன்னுடைய தாய் தந்தையர்களா இவர்கள் தான் வரணும்னு சொல்லி யாரையும் கட்டாயப்படுத்தி எல்லாம் முன்னிறுத்தி கொண்டு வர முடியாது. தன்னுடைய பிறப்பு இறப்பை வந்து ஜீவனால தீர்மானிக்க முடியாது. எங்க பிறக்கணும், எந்த ஜாதியில பிறக்கணும், எல்லாமே கடைசியில வந்து அவனுடைய சுய விருப்பத்தின்படியா இருந்தாலும் கூட அதுக்கான ஏற்பாட்டை வந்து பிரகிருதி, இந்த ஜட இயற்கை தான் செய்யும். இல்ல பிரபு, இப்போ வேற ஏதாவது கேள்வி, சந்தேகம்? ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரணாம்ஸ் பிரபு. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப அழகா இருந்தது, நல்லா சொன்னீங்க பிரபு. நிறுத்தி நிதானமா பொறுமையா சொன்னீங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. கரெக்ட். டவுட் பிரபு, இப்போ நம்ம டெய்லி பிரசாதம் ஆஃபரிங் பண்ணி சாப்பிடுறோம், கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்றோம். ஆனா பட் நம்ம உயிரை விடுற நேரத்துல பகவானை பத்தின ஞானம் இல்லாம நம்ம இறந்து போனோம்னா பிரபு? அப்படி கூட நடக்கும் சில நேரங்கள்ல. அதாவது அரகுர ஆன்மீக வாழ்க்கையில அந்த மாதிரி நடக்கும். அப்படியா ஆன்மீக பிரபு? அப்ப வாழ்க்கையில வந்து பொதுவா நம்ம வந்து 2 மணி நேரம் தானே ஒரு நாளைக்கு ஆன்மீகத்துக்கு ஒதுக்குறோம். மீதி 22 மணி நேரம் ஜட வாழ்க்கை தான். அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு பலன் கிடைக்கும். 24 மணி நேரமும் நம்ம வந்து கிருஷ்ண ஸ்மரணம், கிருஷ்ணரே நினைக்கக்கூடிய நிலைக்கு வந்தா மட்டும்தான் பக்குவமான அந்த பக்குவ நிலையில மரணம் அடையிறது சாத்தியம். ஓகே பிரபு. என்னைக்கோ ஒரு நாள் ஜெபம் பண்றது, என்னைக்கோ ஒரு நாள் கோயிலுக்கு போறது, இந்த மாதிரியான நபர்கள்லாம் முக்தி அடைய முடியாது. இவங்கெல்லாம் வந்து அவர்களுடைய பாவ புண்ணியத்தோடைய அந்த கர்மங்களோட ஓட்டத்துக்கு ஏத்த மாதிரிதான் சரீரம் கிடைக்கும். இந்த கர்மங்கிறது காட்டாற்று வெள்ளம் மாதிரி. நம்ம பாவ புண்ணிய எந்த அளவுக்கு நமக்கு இருக்குதோ அதுக்கு, அதாவது புண்ணியம் பாவம் ரெண்டும் தான் சேர்ந்துதான் நம்ம வந்து செஞ்சு வச்சிருக்கோம். பாவ புண்ணியத்துக்கு ஏற்றாற் போல ஒரு குறிப்பிட்ட விதமான சரீரத்துக்குள்ள நாம வந்து புகட்டப்படுவோம். பக்தியை வந்து எந்த பிறவில நாம ரொம்ப சிரத்தையா முழு நேரமா 24 மணி நேரமும் அந்த பக்தி வாழ்க்கையை வந்து தீவிரமா எடுத்துக்கொள்கிறோமோ அப்பதான் நமக்கு முக்தி சாத்தியம். அது வரைக்கும் இந்த கர்மங்களோட ஓட்டத்துலதான் நம்ம ஓடணும். ஆனா ஸ்டெப் பை ஸ்டெப்பா அடுத்தடுத்த பிறவியில கொண்டு போவார்ல பிரபு ஆன்மீக உலகத்துல. அப்படிலாம் கிடையாது. உங்க சிரத்தைக்கு ஏற்றாற் போலதான் தீவிரமான முயற்சி இருக்கும்போதுதான் நம்ம வந்து
அடுத்தடுத்து சிறப்பான வாய்ப்புகள்லாம் கொடுக்கப்படும். சும்மா ஆடிக்கு ஒருத்தட அமாவாசைக்கு ஒருத்தட எப்பவோ ஒரு முறை கோயிலுக்கு போறது, என்னைக்கோ ஒரு நாள் ஹரே கிருஷ்ணா சொல்றது, இப்படி நபர்கள் எல்லாம் வந்து பௌதிகவாதிகள் தான். அவங்க ஏதோ வந்து பக்தர்களோட சங்கத்துல ஏதோ கொஞ்சம் சிறிதளவு அவங்களுக்கு அதுல ஆர்வம் இருந்திருக்கு. ஆனா அதெல்லாம் வந்து முக்தி அடைகிறதுக்கு போதுமானது கிடையாது. ஓகே பிரபு. அது வந்து ஏமாற்று ஆன்மீகவாதி. சிரத்தையா இருந்தா கிருஷ்ணர் வந்து அடுத்தடுத்த வாய்ப்புகள் வந்து சிறப்பான வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுப்பார். சிரத்தை இல்லாம சாதாரண நபரா இருக்கக்கூடிய பட்சத்துல 10ஓட 11 இருந்தோம்னா மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்பட மாட்டாது. என்னைக்கோ ஒரு நாள் ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லிட்டாங்கிறதுக்காகலாம் திரும்பவும் மனித பிறவியெல்லாம் உத்தரவாதம் எல்லாம் சொல்ல முடியாது. ஓகே பிரபு. திரும்பவும் மனித உடலை தக்க வைக்கிறதுக்கு அது நடக்காத ஒரு விஷயம். அதாவது அரிது அரிதுன்னு நம்ம மானிட வாழ்க்கை, மனுஷ வாழ்க்கை வந்து ரொம்ப அரிதா சொல்றோம். பல பிறவிகளுக்கு அப்புறம் பற்பல கர்மங்களை கடந்துதான் நம்ம மனித உடல் அடைஞ்சிருக்கோம். இது ரொம்ப அபூர்வமானது, அரியதுன்னு நாம வந்து பேசுறோம். இந்த அரிதான மனித உடலை விட இன்னொரு அரிதான ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, இந்த மனித உடலையே திரும்பவும் தக்க வைப்பது. திரும்பவும் மனித உடல்ங்கிறது அது அது அவ்வளவு எளிமையா ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. டக்குன்னு எல்லாம் நடக்காது. அதுக்குன்னு ஒரு பயிற்சி வேணும். 24 மணி நேரத்துல 12 மணி நேரமாவது நம்ம ஆன்மீகத்துக்குன்னு ஒதுக்கணும்னா திரும்பவும் மனித உடல் ஓரளவுக்கு உத்தரவாதப்படுத்தப்படலாம். காலையில போகும்போது ஒரு கும்பிடு, வரும்போது ஒரு கும்பிடு, இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி கும்பிடுகளுக்கு எல்லாம் வந்து மதிப்பு கிடையாது. ஏதோ ஒரு வகையில இருக்கு. சிரத்தை இல்லாத பட்சத்துல திரும்பவும் மனித உடல் வந்து உத்தரவாதம் கிடையாது. இல்ல பிரபு, சாண்டிங் பண்ற பக்தர்களுக்குன்னு ஸ்பெஷல் கன்செஷன்லாம் எதுவும் கிடையாதா பிரபு? சாண்டிங் பண்ணாதானே, பண்ணுனா கிடைக்கும். பண்ணுறோம்ல பிரபு. பண்ணாத நபர்களுக்கு எப்படி சொல்ல முடியும்? ஓகே பிரபு, புரிஞ்சது பிரபு. தேங்க்யூ பிரபு. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி, சந்தேகம்? ஹரே கிருஷ்ணா பிரபு. தண்டவர்த்தனா பிரபு. ஹரே கிருஷ்ணா. காயத்ரி மதுமயி தேவிதாசி மாதாஜி. பிரபுஜி, இப்போ வந்து நீண்ட கால யோக பயிற்சிக்கு பிறகு விற்றவர்கள், குறுகிய கால பயிற்சிக்கு பிறகு பக்தியை விற்றவர்கள் அப்படிலாம் வந்துட்டு இருக்கு. அதுல வந்து குறுகிய கால பயிற்சியை விட்டவர்கள் வந்து செல்வந்தர்களா பிறப்பாங்க, நீண்ட கால பயிற்சியை பெற்றவர்கள் டிவோட்டியா பிறப்பாங்க, டிவோட்டா வீட்டுல அப்படின்றாங்க. இப்ப அந்த செல்வந்தர்களா இப்ப இருக்கிறவங்க எல்லாருமே ஓரளவு பக்திய பண்ணி வீழ்ச்சி உற்றவர்கள் தான் இல்லைங்களா? அப்ப இந்த பிறவியிலும் அவங்க வந்து ஏன் இந்த மாதிரி அதே தக்க வச்சுக்க முடியுமா? இல்ல அந்த முகுணங்கள் அடிப்படையில வந்து அவங்க வீழ்ச்சி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்களா? அவங்க பக்தியா ஃபுல்லா மாறுறதுக்கு அந்த மாதிரி. கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையில வீழ்ச்சி அடைஞ்ச நபர்களை பத்தி 6வது அத்தியாயத்துல அர்ஜுனன் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்றாரு. அது யோக வாழ்க்கையை பயிற்சி செஞ்சு வீழ்ச்சி அடைஞ்சவங்க அப்படிதான் புரிஞ்சுக்கணும். அது பக்தி வாழ்க்கைன்னு இல்ல, அப்படி அந்த மாதிரி சொல்லப்படல. 6வது அத்தியாயத்துலதான் நீங்க கேட்கிற அந்த கேள்வி பதில் எல்லாம் இருக்கு. யோகத்தை பயிற்சி செஞ்சு வீழ்ச்சி அடைஞ்சவங்க தான் வந்து இந்த மாதிரி செல்வந்தர்களோட குடும்பத்துல வந்து பிறப்பெடுக்கிறார். அதுவும் கால பயிற்சிக்கு பிறகு வீழ்ச்சி அடைகிறவங்க நேரடியாகவே யோகிகளோட குடும்பத்துல வந்து பிறவி எடுப்பாங்க. எது எப்படி இருந்தாலும் அவங்க சிரத்தைங்கிறது எந்த அளவுக்கு நம்ம தீவிரம் காட்டுறோமோ அந்த தீவிரத்தை பொறுத்துதான் எல்லாமே அமையும். அஷ்டாங்க யோகத்தை தான் சொல்றீங்களா இப்ப நீங்க சொல்றது? கிருஷ்ணர் அஷ்டாங்க யோகத்தை தான் சொல்லியிருக்காரு. அங்க வந்து பக்தியெல்லாம் சொல்லல. பக்தியை வந்து கிருஷ்ணர் 12வது அத்தியாயத்துல தான் பேசுறாரு. செல்வந்தர்களா பிறக்கிறாங்க இல்லைங்களா? யோகத்தை பயிற்சி செஞ்சிருப்பாங்க. காட்டுல போய் உட்கார்ந்து தவம் செஞ்சிருக்கலாம், இல்ல ஓரளவுக்கு அஷ்டாங்க யோகத்தை பயிற்சி செஞ்சிருக்கலாம். அவங்களோட நிலைமை தான் அது. பக்தியை பத்தி எல்லாம் அங்க சொல்லவே இல்லை. இந்த மாதிரி ஜீவன்கள் உலகத்துல நீங்க சாதாரண யோக வாழ்க்கையில யாருக்குதான் நாட்டம் இல்லை சொல்லுங்க? அஷ்டாங்க யோகத்துல யாருக்குதான் நாட்டம் இல்லை? அமெரிக்கர்கள் கூட யோகாசனம் பயிற்சி செய்யறாங்க. வருஷத்துல ஒரு நாள் வந்து ஐநா சபையே அறிவிச்சிருக்கு. ஐநா சபை, அதாவது ஐக்கிய நாடுகள் சபையை என்ன சொல்லியிருக்குது? ஜூன் 21 வந்து யோகா தினமாக அறிவிச்சிருக்கு.
அப்படின்னா உலகத்துல பெருவாரியான மக்கள் வந்து இந்த மாதிரி ஆஹ் அஷ்டாங்க யோகத்தை பயிற்சி செய்யறதுல ஆர்வம் உள்ளவங்க தான். யாரும் ஆர்வம் இல்லாதவங்க எல்லாம் கிடையாது. இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. முதல்ல அஷ்டாங்க யோகம்ங்கிறது ஆஹ் எல்லாருக்குமே அந்த அஷ்டாங்க யோகத்துல ஈர்ப்பு இருக்கு. ஆனா அது எந்த அளவுக்கு அவங்க தீவிரமா எடுத்தாங்கங்கிறது முக்கியம். இந்த கலியுகத்துல இது ஒத்து வராதுன்னு சொல்றாரு அர்ஜுனாரு. இப்ப இப்ப நான் இப்ப இருக்க ஸ்டேஜுக்கு கேக்குறேன் பிரபு. இப்ப நெக்ஸ்ட் ஒரு பெரிய ஏதோ ஒரு மனிதர்களா பிறக்கிறப்போ ஒரு செல்வந்தர்களா அப்படிதான் பிறக்க முடியுங்களா, இல்ல ஜாஸ்தி பண்ணணும் அந்த மாதிரி? அதாவது செல்வந்தர்களுடைய குடும்பத்துல பிறக்கிறதுங்கிறது ஒரு பக்கம். ஆஹ் பொதுவா செல்வந்தர்களோட குடும்பத்துல பிறந்தா கூட ஜீவன் அதை நல்ல வாய்ப்பா பயன்படுத்த மாட்டான். பல பிறவிகளுடைய நல்ல செயல்கள், குறிப்பா தவ வாழ்க்கையுடைய பலனாதான் ஒரு ஜீவனுக்கு வந்து நல்ல செல்வ செழிப்பான நல்ல குடும்பத்துல பிறக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. பொதுவா அதை வந்து கட்டுண்ட ஜீவன் வந்து நல்ல வகையில பயன்படுத்த மாட்டான், துஷ்பிரயோகம் தான் செய்வான். அருமையான விளக்கம் பிரபு. எந்த எந்த பணக்காரன் வந்து பக்திக்கு வர்றான், நீங்களே சொல்லுங்களேன் பார்க்கலாம். வரமாட்டாங்க. அதுதான் ஜட இயற்கையுடைய தன்மையே. பொதுவா பல பிறவிகளோட புண்ணியங்களுடைய டொனேஷன் மட்டும் அது போதுமானது கிடையாது. டொனேஷன் தான் யார் வேணாலும் கொடுக்கலாமே. டொனேஷன் வந்து இவங்க கிட்ட வாங்கிலாம் கிருஷ்ணருக்கு வந்து அவசியம் கிடையாது. டொனேஷன் கொடுக்கறது அவனுடைய கடமை, எவ்வளவுதான். அவனை வச்சு கிருஷ்ண பக்தி இயக்கம் இருக்குது அப்படின்லாம் அவசியம் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. கிருஷ்ணர் வந்து எப்படி வேணாலும் இந்த இயக்கத்தை வந்து கிருஷ்ணரால இந்த இயக்கத்தை எப்படி வேணாலும் நடத்தி கொண்டு போக முடியும். பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் வந்து சொல்லியிருக்காரு, நீ எனக்கு டொனேஷன் கொடுத்த அப்படிங்கிறதுனால நீ என்ன விலைக்கு வாங்கிட்டான்னு அர்த்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி வடநாட்டை சார்ந்த ஒரு பெரிய பணக்காரங்கிட்ட வந்து பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் வந்து சொல்றாரு. இவங்கள நம்பி கிடையாது. கடைசியில டொனேஷன் கொடுக்கறது அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். கடைசியில ஜீவன் தன்னுடைய ஆன்மீக வாழ்க்கையில ரொம்ப சிரத்தையா இருக்கும் போது மட்டும்தான் அவனுக்கு வந்து முக்தி இதெல்லாம் கிடைக்குது. முக்தி அவனே விருப்பப்படணுமே. முக்தி மேல விருப்பம் இல்லாத நபர்களுக்கு முக்தி எல்லாம் வந்து வலுக்கட்டாயமெல்லாம் கொடுக்கப்படாது. முக்திக்கான விருப்பத்தை வந்து தீவிரமா வளர்க்காத நபர்களுக்கு முக்தி கிடையாது. முக்தியை குறிக்கோளா கொண்டு செயல்படும் போதுதான் ஒரு நபருக்கு வந்து நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். ஒருத்தன் பணக்கார குடும்பத்துல எதனால பிறக்கிறான்னா அதுக்கு காரணம் இருக்கு. அவன் வந்து ஜட வாழ்க்கையுடைய சௌகரியங்களுக்காக, ஜட வாழ்க்கை வசதிக்காக அல்லது ஜட தேவைகளுக்காக அவன் வந்து கஷ்டப்படணுங்கிற அவசியம் கிடையாது. சில நபர்கள் வந்து பிறப்பிலேயே செல்வந்தர்களாக இருக்கிறார்கள், பணக்காரனா இருக்கான், அவன் பக்தி செய்யலாமே. அவனோட தேவை என்ன? பண தேவை முழுமையா பூர்த்தி ஆயிடுச்சு, எதுக்கு கஷ்டப்பட்டு திரும்ப திரும்ப உழைக்கணும்? அந்த மனப்பக்குவத்துக்கு யாரும் வரமாட்டாங்க. அம்பானிலாம் இருக்காரு, அம்பானியோட பையன் வந்து ஒரு நாளைக்கு 100 கோடி ரூபாய் வீதம் செலவு பண்ணா கூட வாழ்நாள் முழுசும் அனுபவிக்கிறதுக்கான பணம் அவங்க கிட்ட இருக்கு. ஆனா வந்து அவங்க ஆன்மீக வாழ்க்கைக்கு வருவாங்களா? வரமாட்டாங்க. இந்த இத்தனாயிரம் கோடிய இன்னும் எத்தனாயிரம் கோடியா மாத்துறதுக்கு தான் அவங்க மூளை வேலை செய்யுமே தவிர மூளை நல்ல வகையில எல்லாம் வேலை செய்யாது. அதுதான் ஜட வாழ்க்கை. ஜட வாழ்க்கையுடைய மோகமே அதுதான். ஒருத்தன் வந்து தன்னுடைய புண்ணிய செயல்களோட விளைவால பற்பல பிறவிகள்ல செஞ்ச யோக வாழ்க்கையுடைய விளைவால நல்ல குடும்பத்துல, உயர்வான குடும்பத்துல, செல்வந்தர்களுடைய குடும்பத்துல பிறக்கும் போது அவன் மேலும் பக்தியில முன்னேறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு அங்க கிடைக்கிறது. அது உண்மைதான். ஆனா அந்த வாய்ப்பை ஜீவன் வந்து பொதுவா பயன்படுத்த மாட்டான். மேற்கொண்டு எப்படி செல்வத்தை சேர்க்கலாம் அப்படிதான் முயற்சி செய்வான். அதுதான் இந்த ஜட வாழ்க்கையில் உள்ள பெரிய மோகம். பொதுவா பணம் நிரம்ப பெற்ற நபர்கள் பக்திக்கு வரமாட்டாங்க.
ரொம்ப பெரிய பணக்காரங்க, ரொம்ப பெரிய பௌதீக கல்வியை கற்ற நபர்கள், கல்விமான்கள், விஞ்ஞானிகள், மற்றபடி ரொம்ப அழகானவங்க, ரொம்ப உயர்குலத்துல, அதாவது ரொம்ப உயரமான ஒரு ஜாதியில பிறந்தவங்களும் பக்திக்கு வர மாட்டாங்க. அந்த பிறப்பே அவங்களுக்கு ஒரு அகங்காரத்தை கொடுக்கும். நான் வந்து உயர்ந்த பிராமண குடும்பத்தை சார்ந்தவன், நான் சாரஸ்வத பிராமண குடும்பத்தை சார்ந்தவன், நான் காஷ்மீர் பிராமண குடும்பத்தை சார்ந்தவன், என்ன மாதிரி இந்த உலகத்துல அழகான நபர் உண்டா, என்ன மாதிரி ஒரு உயர்குல பிறப்பு உண்டா, என்ன மாதிரி ஒரு புண்ணியவான் உண்டா, இப்படிதான் அவனுடைய அகங்காரம் வேலை செய்யுமே தவிர பக்திக்கெல்லாம் வரமாட்டான். பக்திக்கு பொதுவா யார் வருவானா, நம்மள மாதிரி ஆட்கள் தான் வருவாங்க. அழகும் கிடையாது, பெருசா அழகும் கிடையாது, பெருசா உயர்குலமும் கிடையாது, ரொம்ப படிச்சவங்களும் கிடையாது, அதே நேரத்துல படிக்காதவங்களும் கிடையாது, பெரிய பணக்காரங்களும் கிடையாது, அதே நேரத்துல பரம ஏழையும் கிடையாது. இந்த இடைப்பட்ட நபர்கள் தான் பொதுவா ஆன்மீக வாழ்க்கைக்கு லாயக். இவங்க தான் வருவாங்க. நீங்க பாருங்களேன், உயர்ந்த ஜாதியை சார்ந்தவங்க, சாரஸ்வத பிராமணர்களே அல்லது காஷ்மீர் பிராமணர்களை எல்லாம் நீங்க வந்து கிருஷ்ண பக்திக்கெல்லாம் கொண்டே வர முடியாது. காஷ்மீர் பிராமணர்கள் தான் உலகத்திலேயே அழகான நபர்கள். பட் அவங்க பொதுவா சம்பிரதாயத்தை ஏதோ ஒரு அங்கீகரிக்கிறாங்கல்ல பிரபு. இஸ்கானுக்கு தான் வரணும் இல்ல, ஸ்ரீ வைஷ்ணவ அங்கீகரிக்கிறாங்க, வேற ஏதாவது அப்படி போறாங்க இல்லையான்னு. ஜட உலகத்துல உள்ள பெரிய ஐஸ்வர்யங்கள் பக்திக்கு தடையா இருக்கும், அவ்வளவுதான். அதான் கன்க்ளூஷன். ஹரே கிருஷ்ணன். வேற ஏதாவது கேள்வி, சந்தேகம்? அப்ப கர்மயோகம். ஹரே கிருஷ்ண பிரபு. நாம ஒரு சிலர்கிட்ட பக்தியை பத்தி சொல்லணும்னு நினைச்சாலே என் விதி இவ்வளவுதான், என் விதிப்படிதான் நடக்கிறது, விட்டுடுங்கன்னு சொல்றாங்க பிரபு. அவங்களுக்கு நாம நீங்களும் விட்டுருங்க, நீங்களும் விட்டுருங்க, அதுதான் நல்லது. ஓகே பிரபு. அயோக்கிய ஜீவன்களுக்கு எல்லாம் நம்ம பிரச்சாரம் பண்ணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. யாரு ஓரளவுக்காவது நமக்கு ஃபேவரபிளா வளைஞ்சு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் பிரச்சாரம் பண்ணணும். இந்த வலுக்கட்டாயமா மதம் மாத்துறதெல்லாம் அது முஸ்லிம்களோட வேலை, அது அவங்க செய்வாங்க. கிருஷ்ண பக்தி இவங்க ஏத்துக்கிறதுலாம் ஏதோ ஒரு பிறவியில வந்து அந்த மாதிரி முஸ்லிம்களாக வலுக்கட்டாயமா ஒரு போலி மதத்துல அவங்க வந்து இழுக்கப்படுவாங்க. கிருஷ்ண பக்தி வந்து சுதந்திரமானது. நம்ம இயக்கம் வந்து சுதந்திரமான ஒரு இயக்கம். நம்ம யாரையும் வலுக்கட்டாயப்படுத்தக்கூடாது. ஒவ்வொரு ஜீவனும் தனிப்பட்ட முறையில அவனா புரிஞ்சு கிருஷ்ணர் கிட்ட வரணும். இல்லைன்னா நம்ம வந்து வலுக்கட்டாயமா யாரையும் கிருஷ்ண பக்திக்கு இழுத்தோம்னா நமக்கும் இந்த முஸ்லிம் தீவிரவாதிகளுக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். அவங்கதான் வெறி பிடிச்சு அலைவாங்க, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். கொடூரமான முறையில அடுத்தவங்களை வந்து மத சடங்குகளை, மத விஷயங்களை வந்து திணிப்பாங்க அடுத்தவங்க மூளைக்குள்ள. நம்ம வந்து அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் கிடையாது. நம்ம யாரையும் கட்டாயப்படுத்தணுங்கிறது கிடையாது. இப்ப நான் வந்து உபன்யாசம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன், நீங்க எல்லாம் வந்தீங்க, அதனால நான் பேசுறேன். நீங்க வரட்டாலும் எனக்கு ஒண்ணும் கவலை கிடையாது. வந்தா மகிழ்ச்சி, வரலன்னா மகிழ்ச்சி கிடையாது. அதாவது மகிழ்ச்சி இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அதே மாதிரிதான் பக்தர்களுக்கு, அதாவது பொதுமக்களுக்கு நாம வந்து பக்தியை பிரச்சாரம் செய்யறோம். அது அவங்களும் அவங்க தரப்புல இருந்தும் கொஞ்சம் உற்சாகமும் ஆதரவும் கொஞ்சம் இணக்கமும் இருக்கணும். வலுக்கட்டாயமா யாரையெல்லாம் கிருஷ்ண பக்தி கொண்டு வர முடியாது. அவங்க என்னைக்கு வந்து கிருஷ்ண பக்தியை வந்து நிராகரிக்கிறார்களோ அவங்க வந்து அவங்களுடைய வீழ்ச்சியை அவங்களே வந்து ஏற்படுத்திட்டாங்கன்னு தான் சொல்லணும். அவங்க கொஞ்சம் கொஞ்சமா இழிவடைவாங்க. கிருஷ்ண பக்தி தான் ஒரு ஜீவனை வந்து மேல்நிலைக்கு கொண்டு வரும். மற்ற ஜட வாழ்க்கையில் உள்ள விஷயங்கள் எல்லாமே ஜீவனை வந்து கீழ் நோக்கி தான் இழுக்கும். அதனால அவங்க இழிவடைய ஒரு நிலையில வந்து போலி மதத்தவர்களால அவங்க வந்து கைப்பற்றப்படுவார்கள். எதனால இந்தியாவில் வந்து அதிகமா மத மாற்றம் நிகழ்கிறது, எதனால வந்து முஸ்லிம்கள் வந்து சக்தி மிக்கவங்களா மாறிட்டு இருக்காங்க, காரணம் அவங்களை விட இந்துக்களுடைய வாழ்க்கை முறை வந்து பாவகரமா மாறுது. மிலேச்ச மதங்கள்ல சொல்லப்பட்ட விஷயத்த கூட அந்த படித்தரத்துல இருந்து கூட இவன் கீழ்நிலைக்கு போயிட்டு இருக்கிறான். அதனால்தான் அவங்க சக்தி மிக்கவர்களா மாறுகிறார்கள். 3வது வகுப்பு படிச்சிருக்கக்கூடிய ஒரு கல்வி தகுதி உள்ள ஒரு நபருக்கு
5வது வகுப்பு படிச்ச நபரே ஒரு பெரிய கல்விமான். அந்த மாதிரிதான் இன்னைக்கு மிலேச்ச மதங்கள்ல சொல்லப்பட்ட உபதேசங்களை கூட அந்த படித்தரத்துல இருந்து கூட மக்கள் வந்து இன்னும் பாவிகளா மாறிட்டு இருக்காங்க, இந்து சமுதாயத்தை சார்ந்தவங்க. அதனால்தான் மிலேச்ச சமுதாயமே அவங்களுக்கு உயர்வா தெரியுது. எது எப்படி இருந்தாலும் நாம யாரையும் வலுக்கட்டாயமா கிருஷ்ண பக்திக்கு கொண்டு வர முடியாது, கொண்டு வரக்கூடாது. யாருக்கும் வலுக்கட்டாயமெல்லாம் பிரச்சாரம் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. யாரும் உட்காந்து அழுதுட்டு இருக்கல நீங்க ஏன் கிருஷ்ண பக்திக்கு வரலன்னு சொல்லி. யார் அழுதது இவங்க எல்லாம் கிருஷ்ண பக்திக்கு வரலன்ட்டு? எல்லாருக்கும் சுதந்திரம் இருக்கு. எல்லா கட்டுண்ட ஜீவனுக்கும் இந்த உலகத்துல வந்து சுதந்திரமா வாழ்றதுக்கான உரிமை இருக்கு. யாரையும் வலுக்கட்டாயப்படுத்தக்கூடாது, தொந்தரவு பண்ணக்கூடாது. கிருஷ்ண பக்தி இயக்கத்துக்காக டொனேஷன் கேட்டு தொந்தரவுப்படுத்தக்கூடாது. அவங்கள வந்து ஜெபம் செய்ய சொல்லி தொந்தரவுப்படுத்தக்கூடாது. ஒழுக்க விதியை கடைபிடிங்கலாம் தொந்தரவுப்படுத்தக்கூடாது. விருப்பப்பட்டா கடைபிடிக்கிறாங்க, விருப்பப்பட்டா வேற எங்கேயும் போறாங்க. முஸ்லிமுக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸ்ரீல பிரபுபாதர் வந்து நமக்கு அப்படி போதிக்கல, யாரையும் கட்டாயப்படுத்தி ஒரு விஷயத்தை செய்ய வைக்க சொல்லி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. நன்றி பிரபு. வேற ஏதாவது கேள்வி சந்தேகம்? நிறைவு செய்யலாமா? எல்லாரும் 8 மணிக்கு ராமாயணம் இருக்கு, கலந்து கொள்ளுங்கள். வாஞ்சா கல்பதருபேஷ்ட கிருபா சிந்துபேவச பதிதானம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமஹ. நன்றி பிரபு. நன்றி பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. நன்றி பிரபு. நல்லா இருந்தது பிரபு. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. நன்றி பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ரொம்ப நன்றி ஹரே பிரபு. கிருஷ்ணா பிரபு. கிருஷ்ணா பிரபு, நன்றி பிரபு. ஹரே கிருஷ்ணா.